வெல்கம் டு சின்சென்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சார்போதா சனிவாரம் அப்படிங்கிற ஒரு படம் ஃபிலிம் அப்ரிசியேஷன் பண்ண போறோம். இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். பட் இதுல இருக்க அந்த ஐடியா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இவ்வளவு நாள் நாங்க டிலே பண்ணதுக்கு நிறைய இது இருக்கு. பட் இன்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கான படங்களோட அப்ரிசியேஷன் வீடியோ வந்துட்டே இருக்கும். பட் இந்த படம் நீங்க பார்த்துட்டு இந்த அப்ரிசியேஷன் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்து சரி. ஸோ இப்போ என்னன்னா சரிபோதா சனிவாரம்ன்றது கமர்ஷியல் சினிமாவுடைய ரீரைட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்லலாம்னா மாஸ் மசாலா அப்படின்ற ஒரு ஜானரை கொண்டு வந்ததே தெலுங்கு சினிமா தான். அவனுக்கு தான் முதல்ல அதை கொண்டு வந்தானுங்க. தமிழ் சினிமா கூட அதை கொண்டு வரல. தெலுங்கு சினிமா தான் முதல்ல அதை கொண்டு வந்தது. தமிழ் சினிமா அதை பெட்டர் ஆக்கிச்சு. ஹிந்தி சினிமா அதை கொண்டு போட்டுருச்சு. ஐ மீன் ஹிந்தி சினிமா நல்ல விஷயங்களும் பண்ணிச்சு, பட் கொண்டு போட்டுருச்சு, எல்லாமே நடந்துச்சு. பட் மாஸ் மசாலா அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளுக்குள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரே ரீசன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தெலுங்கு தான். ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவோட ட்ராக்கையே மாத்தின 2 படங்கள் தான் ஏவிஎம்மோட படங்கள் தான். அது 2மே எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணது. ஒன்னு சகலகலாவல்லவன், இன்னொன்னு முரட்டுக்காளி. இதுதான் தமிழ் சினிமால அந்த மாஸ் மசாலாவை உள்ள கொண்டு வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 படங்களுக்கு முன்னாடியே தெலுங்குல மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு இல்ல. ஆக்சுவலா சகலகலாவல்லவனும் சரி, முரட்டுக்காளையும் சரி, இது 2மே கமர்ஷியல் சினிமா தான், மாஸ் மசாலா கிடையாது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். மாஸ் மசாலான்றது என்னன்னா அதாவது எஸ்பி முத்துராமன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பாலையா படங்கள் பார்க்குறோம்ல, அந்த பாலையா படங்கள்ல வர்றது தான் மாஸ் மசாலா. அதாவது ஒரு ஹீரோ அடிச்சா ஒரு 10 பேர் பறக்கணும், அவருக்கு ஒரு ஹீரோயின் இருக்கணும், அந்த ஹீரோவை சுத்தி மட்டுமே கதைகள் நகரணும், அவர் என்ன செஞ்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவருக்கு அடியே விழக்கூடாது, அவருக்கு அவர் வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே மேல மேல மேல. அதாவது இப்போ இந்த 4 பாட்டு 5 ஃபைட்டு இந்த மாதிரியான ஒரு மேட்டர் சொல்லுவானுங்கல்ல, இதை இப்போ கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நவுத்தி வச்சிடுறாங்க. ஆனா கமர்ஷியல் சினிமான்றது அது கிடையாது. கமர்ஷியல் சினிமான்றது வேற. கமர்ஷியல் சினிமான்றது எதனால் அந்த பேர் வந்துச்சுன்னா, ஒரு ஹீரோவை நோக்கி ஒருத்தவங்க படம் பார்க்க வருவாங்க. அந்த ஹீரோவோட படத்தை அவரை நம்பி காசு போட்டு நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்போ அந்த ஹீரோ இப்போ ரஜினி நடிக்கிறார் அப்படின்னா மினிமம் ஓகே ரஜினியை விட்டுருவோமே, ரஜினிக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. ஓகே எம்ஜிஆர்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டோம்னா, அதனால தான் அவர் எம்ஜிஆர்ன்றதை மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா மினிமம் கேரண்டின்ற ஒரு மேட்ரே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மத்தியில வந்த பேச்சு அவரால் தான் வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு நான் என்ன படம் ரிலீஸ் பண்ணாலும் சரி, மினிமமா உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துடும். நான் வந்தாலே எனக்காகவே இவ்வளோ பேர் காசு கொடுத்து பார்ப்பாங்க. அப்போ ஒரு டிக்கெட் ஒரு 30 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த 30 ரூபான்னா அவங்கள பார்க்கறதுக்குன்னு சொல்லி 1 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 30 லட்சம்ன்றது இந்த படத்துக்கு உங்களுக்கு மினிமம் கேரண்டி. இதுக்கு மேல வருது அப்படின்னா கன்ஃபார்மா அதுக்கு மேல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் மினிமமா 30 லட்சம் உங்களுக்கு நிச்சயமா வந்துடும். நீங்க என்ன ரிலீஸ் பண்ணாலும் சரி, நீங்க படமா என்ன ஒரு திராபே ரிலீஸ் பண்ணாலுமே இந்த 30 லட்சம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பேர் தான் மினிமம் கேரண்டி. இதை கொண்டு வந்தவரே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, மினிமம் கேரண்டின்ற மேட்டர் கிடையாது. அதனால தான் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் ஒரு பேரே வந்துச்சு. இதுதான் கமர்ஷியல் சினிமா. கமர்ஷியல் சினிமா என்னன்னா, ஒருத்தரை நம்பி கமர்ஷியலா ஒரு விஷயம் நடந்துடும். காமர்ஸ்ல ஒரு காசா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரே ஒருத்தருக்காக இந்த படம் ஓடும் அப்படின்ற பேரு தான் கமர்ஷியல். மாஸ் மசாலான்றது வேற. மாஸ் மசாலான்றது என்னன்னா, உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலானா என்ன? ஸோ உங்களுக்கு அப்படியே எல்லாமே டு த டாப். மசாலானா என்ன? இப்போ மசாலா டீ அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓவர் த டாப்பா இருக்கும். ஒரு 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 சிக்கன்ல ஒரு மசாலா ஆட் பண்ணா அது செம்மையா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதாவது அப்படின்னா ஒரு 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 ஐட்டம் நம்பரா இருக்கட்டும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கா இருக்கட்டும், நடுவில் வர அதான் சொல்றேன்ல, ஒரு 4-5 பாட்டு, ஒரு 5 ஃபைட்டு, இதுக்காகவே வராங்க அப்படின்ற அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தது தெலுங்கு தான்.
இதுக்கான படங்கள் எக்ஸாக்டா நான் சொல்லணும் அப்படின்னா அது மேபி நான் எடுத்துட்டு வந்து தான் சொல்லணும். பட் இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டதுனால அதை நான் சொல்றேன். பட் நான் இதுக்கான திறவுகள் நான் எடுத்துட்டு வந்து சொல்றேன். பட் இதே நான் ரொம்ப ஷோர் இது வந்து தமிழ் சினிமா பண்ணல. தமிழ் சினிமா பண்ணது கமர்ஷியல் சினிமா. மாஸ் மசாலான்றது பண்ணது வந்து தெலுங்கு மட்டும்தான். இன்னி வரைக்குமே ஆரம்பிச்சதே தெலுங்கு தான். ஸோ நான் திருப்பி கண்டினியூ பண்றேன். இதுக்கு ஏதாவது நடுவில் ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. பட் இல்லைன்னா நான் இதோடைய விஷயத்த கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ என்னன்னா இப்போ என்னன்னா மாஸ் மசாலான்ற ஒரு மேட்டரையே கொண்டு வந்தது அவனுங்க தான். ஏன் அப்படின்னா இது இது ஏன் மாஸ் மசாலா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னா, தெலுங்குனாலே காரம், தெலுங்குனாலே ஒரு ஒரு ஊறுகாய், தெலுங்குனாலே ஒரு மேட்டர், அதாவது ஒரு 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 டேஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பரவ ஆரம்பிச்சும் போது அவங்க தான் இந்த மேட்டரே உள்ள கொண்டு வராங்க. அதாவது இன்னி வரைக்குமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு இப்போ வரைக்குமே ஆச்சரியமா இருக்கு. எஸ், அது ஒர்க் ஆகவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் ஆகுது, தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் ஆகுது. பட் மேட்டர் என்னன்னா, இந்த மாஸ் மசாலாவை ரீடிஃபைன் பண்ணணும்ல. ரீடிஃபைன்றது என்ன, ஏன் ரீடெஃபினேஷன் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பாலையா படங்கள் மட்டும் எல்லாருமே வந்துட்டு பார்த்து அதுக்கான ஒரு கிரிட்டிக்ஸை ஏற்படுத்த முடியுமானா முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னா, பாலையா படங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம கலாய்ச்சி தான் பார்க்குறோம். பட் அங்க பாலையாக்குனே ஒரு ஆடியன்ஸே இருக்கு. மாஸ் மசாலா பண்ணா இப்படி ஒருத்தன் அடிச்சு 10 பேர் பறந்தான்னா அதை ரசிக்கிறதுக்கு தெலுங்குல ஆடியன்ஸ் இருக்கு. தமிழ்லயோ மலையாளத்திலயோ கன்னடத்திலயோ அந்த ஆடியன்ஸ் இல்ல. கையை நீட்டினா ட்ரெயின் திரும்பி போகும். சூப்பர். ஸோ அதை கை தட்டுறதுக்கு, அந்த கை நீட்டினா ட்ரெயின் திருப்பி போகும்போது கை தட்டுறதுக்கு தெலுங்குல ஆடியன்ஸ் இருக்கு. நம்ம சிரிப்போம், நம்ம சிரிச்சு கூட அதை ரசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்ம அதை கை தட்ட மாட்டோம். பட் கை தட்டுறதுக்கு அங்கே ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் எப்பயுமே வந்து தெலுங்கு வந்து கடைசியில வச்சிருவாங்க. ஆல்வேஸ் தே ரேட் மலையாளம், தமிழ், தெலுங்கு அண்ட் தென் கன்னடா. கன்னடா ஏன் கடைசியில் வருதுன்னா, தெலுங்குமே கடைசியில் வரலாம். கன்னடா ஏன் கடைசியில் வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டே இன்னி வரைக்கும் அமையவே இல்லை. கேஜிஎஃப் வர வரைக்கும், ஐம் டாக்கிங் பிஃபோர் கேஜிஎஃப். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் அமையலன்றதுனால அவங்க எப்பவுமே எண்டில் தள்ளிடுவாங்க. ஸோ தெலுங்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கடைசியில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே ஆர் நாட் இன்டெலெக்சுவல்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு எங்க வந்து அடிச்சு நவுத்தி போட்டுருச்சுன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இங்கே வரேன். மாஸ் மசாலான்றது தான் சரிப்போதா சரி வரவும் மாஸ் மசாலா தான். அங்க ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் நடக்கும். ஹீரோ அடிப்பாங்க, பறப்பாங்க, அது எதுவுமே லாஜிக்கோட இருக்காது. ஹீரோ வந்து ஒரு வண்டியை தூக்கி வரும்போது எல்லாரும் அவங்க காரப்பொடி தூவாங்க, அப்படியே ரெட்டு கலர்ல இருக்கும் அந்த ஃப்ரேமு. இது எல்லாமே தெலுங்கு சினிமா பண்றது தான். ஆனா அதுக்குள்ள நம்ம தலைவன் வந்து ஒரு ரைட்டிங்கை வச்சிருக்கான். ஸோ மலையாளம் சினிமாவும் தமிழ் சினிமாவும் இன்னி வரைக்கும் உலக லெவல்ல பேசப்படுறதுக்கான ஒரே எலமெண்ட் என்னன்னா ரைட்டிங். ரைட்டிங்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டெப்த் இருக்கும். டெப்த் இருக்கணும்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் வந்து இப்போ நான் வந்து இப்போ முகமது அர்ஷத் ப்ரோவே வச்சுக்கிறோமே, இவ்வளோ இந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் அவர் நேரில் பார்த்து பேசுறேன், அவரை பலார்னு கன்னத்தில் அணைஞ்சிட்டு, நீ ஏன் வந்து இந்த சீன் சென்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்ச, நீ ஏன் வந்து நீ கொண்டே போக மாட்டேங்கிற அப்படின்னு நான் சொல்றேன்றதுக்கு இருக்குல்ல, அது சொல்றதுக்கு முன்னாடி நான் அரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த அரையறதுக்கே ஒரு 10 கிளாப்ஸ் நடக்கும். நான் அர்ஷத் ப்ரோவை அரையறதுக்கு ஒரு 10 கிளாப்ஸ் நடக்கும். அதுதான் வந்து மாஸ் மசாலா. ஆனா இப்போ இவரு பண்ணது சரிபோத்த சனிமனோட டைரக்டர் பண்ண மேட்டர் என்னன்னா, அந்த அரையறதுக்கான ரீசன் எடுத்து வச்சாரு. அவர் ஆரம்பிக்கிற கதை மாஸ் மசாலா ஆரம்பிக்கல. மாஸ் மசாலால எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் தான் முதல்ல ஆரம்பிக்கும். ஏதாவது ஒண்ணு உள்ளுக்குள்ள நடக்கும், டக்குன்னு ஒரு ஹீரோ வருவாரு, எல்லாரையும் அடிச்சு போடுவாரு, அவர் தான் ஹீரோ. இப்படிதான் இருக்கும். இதான் மாஸ் மசாலா. ஆனா ஏதோ ஒண்ணு ஏதாச்சும் அப்படின்லாம் வைக்காம, இங்க ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை எழுதி வார்த்தை, அதாவது இந்த படத்துல வர முதல் வார்த்தை என்னன்னா, எல்லா ஹீரோவோட கதையும் அம்மா வச்சுதான் ஆரம்பிக்கும், என் கதையும் அம்மா வச்சுதான் ஆரம்பிக்குது அப்படிதான் சொல்றான். இது வந்து ஒரு புதுசே கிடையாது. கேஜிஎஃப்பும் அம்மா தான். அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு கதைகள் வராத கதைகளே கிடையாது. ஆனா இது ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா, இதை வந்து நீங்க நினைக்கும் போது எல்லாமே அடுத்தடுத்து உங்களை வந்து ஒரு ஸ்லாப் பண்ணி ஹீஸ் கிவிங் அ டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் ஆன் டு யுவர் ஃபேஸ். அதாவது ஓகே ஃபைன், அம்மா வச்சு தானே ஆரம்பிக்கிற, அம்மா வச்சு என்ன ஆரம்பிப்ப, அம்மா அழுதுகிட்டே உன்கிட்ட பேசுவாங்க, கிடையவே கிடையாது. அம்மாவுக்கு பிரச்சனை, அம்மா வந்து உங்ககிட்ட வந்து சாதாரணமாக தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் சரி பண்ணிடணும், உன்னுடைய அக்காவை நான் சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை எடுத்துட்டு வர்றதுன்றது ரைட்டிங். இது வரைக்கும் அதாவது அம்மா வந்து ஒரு 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 புள்ளைகிட்ட வந்து நீ அடிக்காதடா அப்படி அது மேட்டரே கிடையாது. ஓகே, உனக்கு என்ன கோவம் வருது, நீ கோவத்தை காமி, சூப்பர். ஆனா அந்த கோவத்துக்கு ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கோ. அந்த நாளை நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற விஷயம் என்னன்னா நமக்கு நல்லாவே கிளியரா தெரியுது. எந்த நாளுமே அவங்க கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு சாட்டர்டே அன்னைக்கு இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் சண்டேல ஆரம்பிக்குது. சண்டேல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரைடே வரைக்கும் வந்துருது. சாட்டர்டே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ ஃப்ரைடே நைட்டு அந்த ஹீரோ கிட்ட அவங்க ஒரு வார்த்தை கேட்குறாங்க. உண்மையான கோவம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு பே ஆஃப் இருக்குது எண்டில். உண்மையான கோவம்னா என்னன்றதுக்கான பே ஆஃப் இருக்கு எண்டில். ஸோ இட்ஸ் ரீரைட்டிங் தான். கன்ஃபார்மா இது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இதை எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நான் அது எழுதி தரேன். ஸோ முதல்ல அவங்க அம்மா நீ சனிக்கிழமை அடி அப்படின்னு சொன்னது தான் இந்த படத்துடைய ஒன்லைனாவே இருக்க முடியும். நீ சனிக்கிழமைனா நீ உன்னுடைய கோவத்தை காட்டணும். ஸோ இது சனிக்கிழமை கோவத்தை காட்டணும்னா சனிக்கிழமை அவங்க அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும், அவங்க இறந்துடணும். நான் அமைதியா இருக்கும் போது தான் நீ நான் என்னைக்கு பேசலையோ நீ அன்னைக்கு தான் போய் உன்னுடைய கோவத்தை காட்டணும்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி அப்படி வந்து 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 இந்த வெற்றிமாறன் கூட சொல்லியிருப்பாரு. இவனை அடிக்கணும்னா அவன் தூங்கி இருக்கணும். ஒன்று நைட்ல அடிக்கணும், நைட்ல அடிக்க முடியாது. ஸோ வெளிச்சத்தில் அடிக்கணும், வெளில தான் அடிக்கணும், வெளில அடிக்கணும், வெளில அடிக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு கேரம் போர்ட் டோர்னமெண்ட்டை வெளில நடத்துறோம். இப்படின்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றது இருக்குல்ல. ஸோ அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை இதை ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாஸ் மசாலா தான். மாஸ் மசாலானா என்னன்னா நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வரணும். அந்த ஹீரோ ஒருத்தனை அடிக்கும் போதோ அவன் நம்ம முன்னாடி வரும்போதோ நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வரணும். அது 2 விஷயமும் நடக்க முடியும். ஒன்று எப்படி நடக்க முடியும்னா நான் அந்த ஹீரோட ஃபேனா இருக்கணும். இன்னொன்று எப்படி இருக்க முடியும்னா அதை தான் இங்கே ரீடிஃபைனே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எவனுமே அதை பண்ணலன்னு தான் எனக்கு தோணுச்சு. மேபி ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கியில் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு ரைட்டிங் வழியாவே இப்ப நானி கிடையாது. அந்த அந்த பைக்கை எடுத்துன்னு நான் வந்திருந்தா கூட எல்லா ஆடியன்ஸும் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிருப்பாங்க. அதுதான் வந்து ரைட்டிங். ஸோ அங்க யார் நிக்கிறா, யார் நம்ம கண் முன்னாடி நிக்கிறான்லாம் மேட்டரே கிடையாது. இவன் வந்துட்டு ஒரே ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா நீங்க பார்த்துருக்க முடியுமா? இவனா அவனன்னு சொல்லுவாங்க. அந்த கும்பகர்ண கடவுஜ் கஜன் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு அவங்க அப்பா. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அவன் நடந்து வரான். ஒரு கொடியோட மேட்டர் தான் இது. கொடி படத்துல வரும். எக்ஸாக்ட்லி அதே சீன் தான் இங்கேயுமே ரீக்ரியேட் ஆயிருக்கு. கொடி படத்துல சோபனா சொல்லுவாரு. இவன் வந்துட்டு அவனை மாதிரி கோமாவும் இருக்கான், இவனை மாதிரி இவனா இருக்கான்னும் போது கரெக்டா அப்படியே தனுஷோட என்ட்ரி வரும். அது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் தரும். ஸோ இரு உயிர் ஒரு உயிராய் அவதரிக்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு கூஸ். அதே தான் இங்கேயும் நடக்கும். இவர் போயிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்டோ யாரோ ஒருத்தர்ட்ட போய் பேசுவாரு. பேசும்போது இந்த மாதிரி ஒரு 2 ஸ்விட் மாஸ்டர் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதான் என் புள்ளன்னும் போது தான் நாடியோட இன்ட்ரோடக்ஷன் வரும். இது நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஏன் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இவ்வளோ விஷயங்களை செட் பண்ணிடுறான். அவங்க அம்மா வந்து சனிக்கிழமை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை தான் இவன் அடிப்பான். சனிக்கிழமை வந்து நீ அர்றாங்க ஓத்தா அப்படின்ற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம்ல எவன் வந்தாலுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். நான் கை தட்டுவேன். இது ரைட்டிங். மாஸ் மசாலால இது வரைக்கும் இது நடந்ததில்லை. மாஸ் மசாலால எப்படி நடக்கும்னா அந்த ஹீரோக்கு கை தட்டுவாங்க. மகேஷ் பாபுனா மகேஷ் பாபு ஃபேன்ஸ் கை தட்டுவாங்க. ராம் சரண் தேஜானா ராம் சரண் தேஜாவோட ஃபேன்ஸ் கை தட்டுவாங்க. ஜூனியர் என்டிஆர்னா அந்த மாதிரி. இப்போ ரஜினி, கமல், விஜய் யாரா இருந்தாலுமே கமலை தலையா வச்சிருவோம். ரஜினி, விஜய் இல்ல அஜித் யாரா இருந்தாலுமே இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸுக்காகவே ஒரு ஆடியன்ஸை வச்சிருக்காங்க. இவங்க இன்ட்ரோடக்ஷனுக்காகவே. இப்போ விடாமுயற்சியில கூட ஜஸ்ட் வந்து ஒரு டொரண்டினோட ஷாட்டு இதோட காரோட பேக் டோர் டிக்கியோ டோர் ஓப்பன் ஆகுது, ஒரு ஹீரோ தெரியுறான் அப்படின்னும் போது எல்லாருமே கை தட்டுறாங்க. அதுக்கு ஆக்சுவலி ஒரு இன்ட்ரோடக்ஷனே கிடையாது. ஆனா அந்த ஹீரோக்காக கை தட்டுறது இது மாஸ் மசாலால தான் ஆக்சுவலி நடக்கும். ஆனா இது எவனா இருந்தாலுமே நீ கை தட்ட வைக்க முடியும். அந்த மாதிரி நான் எழுதுறேன்னு நினைச்ச அந்த முதல் விஷயம் தான் இந்த சரிபத்த சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாமே நான் இன்ட்ரோடக்ஷனுக்காக மட்டுமே சொன்னேன். இங்கே ஆடியன்ஸை புல் பண்ணிட்டான்ல, இதுதான் வெயிட்டே. இந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல ஆடியன்ஸை உள்ள வேற வைக்கிறது. சோஷியல் நெட்வொர்க்கோட கால் நான் வரல. பட் இருந்தாலுமே அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். ஆரன் சார்கின்சன்ஸ்ன்றவர் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரைட்டர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் 7 நிமிஷம் என்னுடைய கதையோட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன். ஆடியன்ஸ் நான் உள்ள உட்கார வச்சிருவேன். இருக்கிற எல்லாமே பட 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 படம்னு நான் சொல்லிட்டு ஆடியன்ஸ் உள்ள உட்கார வச்சிருவேன். அந்த 7 நிமிஷத்துக்கு அப்புறமா
ஆடியன்ஸ் கன்ஃபார்மாக என்ன நடக்க போகுது மட்டும் தான் யோசிக்கணும். அதனால அந்த 7 நிமிஷத்தை நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நினைக்கிறேன் அப்படின்னு ஆரன் சார்கின் சொல்லுவார். அதை இங்கே 10 நிமிஷமாக வச்சுக்கலாம். முதல் 10 நிமிஷம் நீங்கள் இப்பயுமே நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே நெட்ஃப்ளிக்ஸு இந்தியாவில் எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ எப்படியோ இந்த படம் எந்த இதில் ஓடுதோ அதோடைய 10 நிமிஷத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கன்ஃபார்மாக நீங்கள் உங்களுடைய சீட்லேருந்து முன்னாடி வந்து உட்காந்துருவீங்க. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? இது ரைட்டிங். ஸோ மாஸ் மசாலா படங்களையுமே நம்மளால நல்ல ரைட்டிங்ல உருவாக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு விஷயத்த என் கண்ணு முன்னாடி காமிச்சது, எடுத்து கொடுத்தது இந்த படம், ரீரைட் பண்ணி கொடுத்தது. அதனால தான் இந்த படத்துக்கு நான் வவுச் பண்றேன் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இதுவே ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து வேற யாராவது சொல்லிங்கன்னா சொல்லுங்க. மற்ற ஹைலைட் விஷயங்கள் நான் அப்புறம் பேசுறேன். இன்ட்ரோடக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த விஷயத்த நான் சொன்னேன். இதுக்கு அடுத்து நீங்க யார் பேசுறீங்களோ பேசுங்க. ஓகே, அவரே வந்து பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாரு. அந்த பாயிண்ட்ல வந்து நான் ஒரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் சொன்னது என்னன்னா, ஹீரோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலே ஆடியன்ஸ் வந்து கை தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது எல்லா இன்ட்ரடக்ஷனுமே நீங்க எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மாஸ் மசாலா ஹீரோக்கள்னு சொல்றோம்ல, அவங்களோட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா படங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் வந்து அவங்கள என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனா அவரோட கெரியர்ல ஒரு படம் ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி. அதுதான் அவருடைய இந்த ஸ்டார்டம் உருவாக்குற ஒரு படமா இருக்கும். அந்த படங்கள்ல இவர் சொன்ன அந்த இன்ட்ரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே பொருந்தி வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்துதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலினாலும் பரவாயில்ல, இங்க வந்தாலே இவருக்கு கை தட்டுவாங்க, ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நோக்கி ரைட்டர்ஸ் ஆர் ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் மூவ் ஆகிறதுக்கான பாயிண்டா வர்ற ஒரு படமா ஒன்று இருக்கும். அந்த படங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துல வர்ற ஹீரோவோட இன்ட்ரோ எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரோவா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் எனக்குள்ள உருவாகிறதுக்கு காரணமா இருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா. அந்த படத்துல இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர இன்ட்ரோ விட்டுருங்க, அது ஒரு நார்மல் ஒரு சாங்கோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவன் யாருன்னு கொடுத்த அந்த பில்டப்பை ஜஸ்டிஃபை பண்ற விதத்துல செகண்ட் ஹாஃப்ல வர்ற அந்த ஃபிளாஷ்பேக்கோட இன்ட்ரோ இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு இன்ட்ரோ தான். அது வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டும்தான் கை தட்டுவாங்க. இன்னைக்கு ரீரிலீஸ் நீங்க பண்ணா ரஜினி ரசிகர்கள் மட்டும்தான் கை தட்டுவாங்கன்னா அப்படின்னா கிடையாது. நான் ரஜினி ரசிகர் இல்லை, நான் அந்த சீனை திரும்பி இப்போ தியேட்டர்ல பார்த்தாலும் நான் கை தட்டுவேன். என்ன மாதிரி இருக்கிற பல பேரும் அந்த மாதிரி கை தட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸோட கெரியர்லயும் அந்த மாதிரியான ஒரு படம் கண்டிப்பா வரும். அதுதான், அதாவது இப்படியே நான் இந்த மாதிரி மாஸ் ஹீரோவா மாஸ் மசாலா ஹீரோவா நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த ஹீரோக்களோட கெரியர்ல இந்த மாதிரியான ஒரு படம் கண்டிப்பா வரும். உதாரணத்துக்கு நான் ரஜினிக்கு சொன்ன மாதிரி பாஷான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நாளைக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுல அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த டைரக்டரோட முந்தைய படமான இந்த அண்டே சுந்தரான்னு ஒரு படம் இருக்கும். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். அது பெருசா போகலன்னு நிறைய இன்டர்வியூல நானே சொல்லியிருப்பார். பட் அதுவும் ஒரு நல்ல படம் தான். ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு நல்ல படம் தான். பட் அது பெருசா போகல. அதுக்கப்புறமும் மறுபடியும் இந்த சான்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இவருடைய ரைட்டிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, இப்ப நம்ம ரீசெண்டா கூட நம்ம சுரேஷ் ப்ரோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் இருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும். அந்த பேக் ஸ்டோரிய ஒரு கேரக்டருக்கு வச்சு கொடுக்கறது இருக்கு பாத்தியா, அது வந்து இவரோட ரைட்டிங்ல ரொம்ப நல்ல தெளிவாவே தெரியும். அவருடைய இந்த அண்டே சுந்தராங்கிற படத்தை 2 படம் தான் எடுத்திருக்காரு. இந்த அண்டே சுந்தராங்கிற படமே எடுத்து பார்க்கலாம், இந்த படத்தையும் எடுத்து பார்க்கலாம். இந்த 2 படத்துலயுமே அந்த பேக் ஸ்டோரியில இருந்து தான் கதை ஆரம்பிக்கும். ஹீரோவோட பேக் ஸ்டோரியில இருந்து தான் ஆரம்பிக்கும். ஹீரோ யாரு, என்ன, அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன, அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்னு ப்ராப்பரா எல்லாத்தையும் கிளீனா லீனியரா நரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கான்ஃபிளிக்ட்குள்ளேயே அவங்க என்டர் ஆவாங்க. ஸோ அது இந்த படத்துலயும் அப்படிதான், அண்டே சுந்தரா படத்துலயும் அப்படிதான். 2 படத்துலயுமே ப்ராப்பர். அண்டே சுந்தரா படத்துல இன்னும் ரொம்ப நான் லீனியரா பிளே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த நான் லீனியர் பேட்டர்ன் ரொம்ப பெருசா இருக்காது. எங்கெங்கெல்லாம் தேவையா இருக்குமோ அந்த லெவல்ல அதை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு ஒரு கேரக்டர் ஒரு மாஸ் மசாலா இந்த படங்களுக்கு பேக் ஸ்டோரி எவ்வளவு முக்கியங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த படத்தை நான் பாக்குறேன். அந்த இந்த படம்
இந்த படத்துல வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரீடிஃபைன்டு பண்ண ஒரு கமர்ஷியல், அது மாஸ் மசாலா ஃபிலிம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு மாஸ் மசாலா. எனக்கு இந்த ஒரு மாஸ் மசாலா படத்தை இப்படியும் கன்வே பண்ண முடியும், இப்படியும் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான். அந்த அவர் இந்த செட் ஆஃப் அண்ட் பே ஆஃப்ங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம், அதாவது எப்பவுமே இந்த மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்டை வச்சுக்கிட்டு ரைட்டர் வந்து டிராவல் பண்ணல, நிறைய கான்ஃபிளிக்ஸை ஓப்பன் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அவருக்கும் அவருடைய லவ் கான்ஃபிளிக்ட் இருக்கும், அவர் ஃபேமிலி லைஃப்ல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும், அவருக்கும் ஒரு அக்காவுக்கும் இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும், அந்த அவருடைய இந்த கோபத்தினால வர்ற கான்ஃபிளிக்ட் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த கான்ஃபிளிக்டை அழகா ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ இந்த ரைட்டிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் ஃபேஸ் பண்ற சேலஞ்சை நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் அது அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த அழகா நம்மளால ஓப்பன் பண்ணிடுவோம் ரைட்டிங்ல, அதை முடிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும். அது 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 பல படங்கள்ல இருக்க நமக்கு தெரியும், அப்பட்டமா தெரியும், இது நல்லா ஓப்பன் பண்ணிட்டான், இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம ஏதோ ஒன்று சொதப்பி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டம் ரைட்டிங்ல. அது இப்போ ப்ராக்டிக்கலா நான் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ ஆனா இந்த படத்துல எங்கெங்கெல்லாம் ப்ராப்பரா ஒரு கான்ஃபிளிக்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அதுக்கான கரெக்டான பே ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்த ஓப்பன் பண்றது ரொம்ப ஈஸி, அதை கரெக்டா அதுக்கான க்ளோஷர் கொடுத்து அதை முடிக்கிறது. எப்படி நம்ம பிரேக்கப்ல நமக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நான் நிறைய கேட்கறது தான், ஹி நீட்ஸ் ப்ராப்பர் க்ளோஷர், ஹி நீட்ஸ் ப்ராப்பர் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை எப்படி அழகா ஓப்பன் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த க்ளோஷர் கரெக்டா கிடைச்சா மட்டும்தான் அது முழுமையான ஒரு ரைட்டிங்கா மாறும். இந்த படத்துல நான் வியந்து பார்த்தது அதுதான். அழகழகா கான்ஃபிளிக்டை ஓப்பன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அதை ப்ராப்பரா ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. எதையும் ஒரு அறகுறையா தொங்குறதாகட்டும், இல்ல அந்த கான்ஃபிளிக்ட் ஒரு அழகா ஒரு கான்ஃபிளிக்ட், சில படங்கள்ல இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும், ஒரு கான்ஃபிளிக்டை ஃபார் த சேக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஓப்பன் ஆச்சு, அந்த கான்ஃபிளிக்ட் என்ன ஆச்சு ஏதாச்சும் அது இல்லாமலே படம் முடிஞ்சிருக்கும். அந்த கான்ஃபிளிக்ட் அது ஏதோ சப்ளாட் மாதிரி, இல்ல ஒரு அந்த சீக்வன்ஸை ஹூக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மாஸ் மசாலா படங்கள்ல நான் சொல்றேன், நிறைய மற்ற படங்கள்லயும் இருக்கும், பட் மெயினா மாஸ் மசாலா படங்கள்ல நடக்கும். அது என்ன ஏதுன்னு அது கரெக்டான ஒரு க்ளோஷர்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த க்ளோஷர் கொடுக்காமலே படம் முடிஞ்சிடும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எங்கெங்கெல்லாம் கான்ஃபிளிக்ட் ஓப்பன் பண்றோமோ அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் அழகா ஒரு க்ளோஷர் கொடுத்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இப்போ ரீசெண்டா வந்து இந்த படம் இல்லை, இந்த படத்தை ரிலேட்டடா ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது ரீசெண்டா நான் ராமோட இன்ஸ்டால வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தரமணி டைம்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ இப்போ ரீசெண்டா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அது நான் இன்ஸ்டால. அதுல அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, கமர்ஷியல் சினிமாவை பத்தின உங்க பார்வை என்ன அப்படின்னு அவர் கேட்குறப்போ, கமர்ஷியல் சினிமா இல்லை மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, சாரி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை பத்தின பார்வை என்ன உங்களுக்கு அப்படின்னு அவர் கிட்ட கேட்குறப்போ அவர் சொல்றது என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இஸ் ஆல்வேஸ் பி அ ரைட் விங் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. இப்போ பொலிட்டிக்கல்ல ரெண்டு பார்ட் இருக்கு, ரைட் விங் லெஃப்ட் விங்னு ரெண்டு பார்ட் இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா வந்து எப்படின்னா எப்பவுமே அது ரைட் விங்ல தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் சொன்னாரு பார்த்தீங்களா இந்த மாஸ் மசாலா அப்படின்னு. இந்த மாஸ் மசாலாங்கிறத இன்னொரு தெளிவா சொல்லணும்னா, ஒரு தனிநபரை தூக்கி பிடிக்கிறது, இல்ல ஒரு தனி மனித துதிபாடல், அதுதான் மாஸ் மசாலாவோட அடிநாதமா இருக்கும். அது வந்து ஒரு தனி மனித துடிபாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரைட் விங்கோட இது இருக்கும். ஒரு கடவுளை முன்னிலை நிறுத்தி வச்சு பார்த்து நம்ம அந்த கடவுளை மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு, ஓகே இவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவர் எவ்வளவு பெரிய புனிதர் தெரியுமா, இவர் எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா, இவர் தப்பே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெரியுமா. இது மனிதர்னு மட்டும் இல்ல, கடவுள்னு மட்டும் இல்ல, மனிதர்களும் அப்படிதான். ஸோ அப்படி கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டேட்டர்ல வைக்கிறது தான் ரைட் விங். ஒரு மனிதனை விமர்சனமே பண்றதுக்கு இது இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் இவன் தான் எல்லாமே, இவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான், இவன் நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல கொண்டு போய் அதை வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் விங். அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா எப்பவுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக லெவல்ல இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் சினிமாஸும் அப்படிதான். ஒரு நாட்டை காப்பாத்துறது, இல்ல உலகத்தை காப்பாத்துறது, இல்ல பாம்பு வெடிக்காம டிஃப்யூஸ் பண்ணாம அதை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ வந்து இதை காப்பாத்துறான் அதை காப்பாத்துறான், ஒரு விஷயத்த காப்பாத்திட்டே இருக்கான், எதை காப்பாத்துறான் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்களோட வேலையா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி நான் யோசிக்கிறப்போ இந்த படம், இந்த சனிப்போதா சனிவாரமோட ஆரம்பமும் அப்படிதான் இருக்கும்.
ஒரு தனி மனிதனோட துதிப்பாடலா தான் இருக்கும். அவங்க அப்பாவே அவனுக்கு இன்ட்ரோ கொடுப்பாரு. அவன் யாருன்னு தெரியுங்களா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு அவங்க அப்பாவே அவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து இவன் இவன் இப்படிப்பட்டவன், இவன் இந்த மாதிரி ராட்சசன், இவன் வந்து ஒரு ஒரு மெட்டபிரிக்கல் எலிமெண்ட்ஸ், அவன் ராவன், ஒரு யமதர்மன், சித்திரகுப்தனும். அதை கரெக்டா நீங்க வேற மாதிரி மாத்தி சொல்லிட்டீங்க. சித்திரகுப்தனும் யமதர்மனும் ஒரே உடம்புல ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருந்தான்னா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கும், அவன் தான் இவன் அப்படின்னு அந்த ஒரு தனி மனித துடிபாடல எடுத்துதான் அந்த படத்தை முன்னெடுத்து அந்த டைரக்டர் கொண்டு போறாரு. பட் ஆனா அந்த படம் முடிகிறப்போ ஒரு தனி மனித துடிபாடலோட அந்த படம் முடியல. எனக்கு அதுதான் இந்த படத்துல ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாவே இருக்கு. அதுல வந்து படத்தோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அது படம் பார்க்காத இருக்காரு, நிறைய சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல சொல்றேன். அது வந்து என்னன்னா அந்த மக்களுக்காக தான் அவன் கடைசியில வந்து இது பண்றான். அவங்களோட அதாவது அவனே ஒரு இடத்துல சொல்லுவான், இன்னைக்கு இவன் போயிருவான், இன்னொருத்தன் ஒரு இடத்துல வேற ஒருத்தன் வருவான். ஆனா பிரச்சனை இவங்க கிட்ட, வெளியில இருந்து வர்றவங்க கிட்ட இல்ல, இவங்களுக்குள்ளதான் இருக்கு. இவங்க எதிர்த்து போராடணும், இவங்க தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கணும். இந்த மக்கள் அவங்களுக்கு ஏற்ற எந்த நிலை வந்தாலும் அவங்க போராடுற ஒரு நிலைக்கு போகணும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ரைட் விங்குள்ள இருக்கிற ஒரு கதை தான். பட் அது இருந்தாலும் ஒரு ரொம்ப பெருசாலாம் இந்த படம் அந்த விஷயத்த டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சின்னதா லைட்டா ஒரு மூமெண்ட், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊறுகாய், ஒரு தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் நக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் அதை பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய படங்கள் அதையே பண்றது இல்லை. பட் ஆனா இந்த படம் அதுக்கான ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிறதுல நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தோட எண்டிங்கை வச்சு. ஸோ அது வந்து எனக்கு இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது. ஸோ அதேதான் அவருக்கு அருண் ப்ரோ சொன்னதுதான். நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசி முடிங்க, அதுக்கப்புறம் கொலாபரேட்டிவா நம்ம பேசிக்கலாம். இந்த படத்துக்கு protagonist எவ்வளவு மெயினோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க, நான் சும்மா தான் பேசுறேன். இல்ல, இந்த படத்துக்கு எவ்வளவு protagonist மெயினோ அதே அளவுக்கு ஆன்டகனிஸ்டும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட சூர்யாவோட ஆக்டிங் நமக்கு தெரியும், வில்லன் பிளஸ் கொஞ்சம் காமெடியா கொண்டு போறது அவரோட ஆக்டிங் இருக்கு. அதே இந்த படத்துல வந்து கரெக்டா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. மற்ற படத்தை எப்படிதான் அவரு சாகதான் போறாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எண்டிங். ஆனா இருந்தாலும் அவரோட ஆக்டிங்கும் அதோட அந்த ஸ்டோரி ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அவர் அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பாரு, ஒரு விஷயத்துக்கு போயிருப்பாரு, அவனுக்கு தண்ணி கொடுத்தீங்களா, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன வேணும், டீ வேணுமா, அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சீன் வந்து எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன். காமெடியாவும் இருக்கும், அவனுக்கு அந்த சீன்ல அவனுக்கு டென்ஷனாகவும் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து இது வந்து ரைட்டிங்ல நான் சொல்றேன். ஒரு சீன் இருக்கும், அவங்க அப்பா வந்து ப்ரொட்டகனிஸ்ட் ஞானிக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துருவாரு தெரியாம. மயக்க மருந்து மாதிரி கொடுத்து சண்டை கட்ட போகணும்னு சொல்லி தூங்க வச்சிருவாங்க. ஆனா அதை வேற மாதிரி கொண்டு போய் எப்படி சொல்லுங்க, அந்த சீனை வந்து ஒரு டென்ஷன் பில்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்தை. அவன் எந்திரிச்சு அடிப்பானா, அடிச்சிருவானான்னு சொல்லி ஆடியன்ஸே வந்து சீட்டுக்கு முன்னாடி வர வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு கடைசியில அவர் வேக்கப் ஆகி எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீனும் நல்லா இருக்கும், ரைட்டிங் அது நல்லா இருக்கும். அதுவும் அந்த காமெடி சீன். அந்த நீங்க அந்த வில்லனை பத்தி ஒரே ஒரு நிமிஷம், அந்த வில்லனை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன். இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ, இப்போ மாஸ் மசாலா படங்கள்ல ஒரு ஹீரோ வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, ஹீரோ நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 கான்செப்டை நிறைய மாஸ் மசாலா படங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான் வில்லன் என்ன நினைச்சாலும் அவனும் பண்ணலாம், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் படங்கள்ல பண்ணிட்டே இருப்பாங்க மாஸ் மசாலா. பட் ஆனா இந்த படத்துல எப்படின்னா, அந்த வில்லனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, அந்த வில்லனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை அவன் எப்படி ஓவர் கம் பண்றான், அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ற வழியில இவன் எப்படி ஹீரோவை மீட் பண்றான், இவனுக்கும் ஹீரோக்கும் வர அந்த கிளாஷ் இருக்கு பாத்தீங்களா. நீங்க சொன்ன மாதிரி அந்த ரைட்டிங் தான், அது வந்து எனக்கு ரொம்ப, இது வரைக்கும் நான் எந்த படங்கள்லயும் இப்படி ஒரு வில்லன் ஸ்கெட்சை நான் பார்த்தது இல்லை. அதாவது இப்படி ஒரு ஸ்கெட்ச்னா இந்த மாதிரி ஹியூமரா பண்ற வில்லனை நான் பார்த்திருக்கேன். வில்லனுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு, அது எல்லா படங்களையும் வச்சிருப்பாங்க, இவனுக்கு இதுதான் மோட்டிவ் அப்படின்னு. ஆனா அந்த மோட்டிவா அடையிறதுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட், ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னு அதை வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா. அது வந்து எனக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சுது. எனக்கு அது ரொம்ப, நான் அதை இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எப்ப நான் அப்ப சில நேரங்கள்ல யோசிப்பேன், வில்லனுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வச்சுட்டோம் அப்படின்னா
அது வில்லனை வீக் பண்ணிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அப்பப்போ வரும். இந்த படத்துலயும் அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல வில்லனும் வீக் ஆகிற மாதிரியான ஒரு இது வரும். பட் அதை ஓவர் கம் பண்ற விதம் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ஒரு சிம்பிள் தான். இது பொல்லாதவன், இது பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூல வெற்றிமாறனே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. பொல்லாதவன் படத்துல ஹீரோ வந்து ஆல்ரெடி வில்லனை அடிச்சிட்டாரு. அப்போ ஆடியன்ஸுக்கு வில்லன் திருப்பி வந்து அடிக்கிறானா, கிட்டத்தட்ட இந்த பொல்லாதவனுக்கும் இந்த சனிபோதா சார் வர்றதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப நியரஸ்ட் பாயிண்ட்ல நிற்கும். அடிச்சிட்டான், திருப்பி இவன் வந்து அடிக்கிறான்னா நமக்கு ஒரு ஃபியர் வராது, நமக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபியர் வராது. ஒரு ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானே, ஹீரோ மாட்டிக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நமக்கு அது கிரியேட் ஆகாது. அது ஆனா எனக்கு அந்த டென்ஷன் கிரியேட் ஆகணும், அப்பதான் அது கதையை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னு சொல்றப்போ, பொல்லாதவன் படத்துல என்ன நடப்பாருன்னா, தம்பி வில்லன் வந்து அவன் அண்ணனே போட்டு தள்ளிடுவான். ஸோ அப்ப வந்து வில்லன் வந்து பெரிய வில்லனா மாறிடுவான் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணுவாங்க. இந்த படத்துலயும் ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து வில்லனை அடிச்சிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அங்க படம் முடியல. அது இங்க வந்து நிறைய நம்ம இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணமே என்னன்னா, நிறைய இடங்கள்ல ஹீரோ வந்து ஒரு இடத்துல வில்லனை போட்டு அடிச்சிருவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, ஜெயிலர் படம் எடுத்துக்கலாம், ரஜினி படம். அதுல ஒரு இடத்துல ரஜினி வந்து வில்லனை ஜெயிச்சிருவாரு. எங்க அந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறம் வர்ற அந்த ஃபைட்ல அந்த ரஜினி அந்த டைகர் முத்துவேல் பாண்டியன்கிறவன் யாரு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வில்லனை போட்டு அடிச்சிடுறாரு. அங்கேயே கதை முடிஞ்சிருக்கணும் கிட்டத்தட்ட. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீட்டி முடிக்கிற மாதிரி வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பையனை வந்து ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க ப்ரோ. ஹீரோ வந்து வில்லனோட பையனை கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு லாக் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஒரு என்னன்னா, ஓகே இந்த இடத்துல ஹீரோ மாட்டிக்கிட்டு இவனை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறாரே தவிர, என்ன சொல்றது, அந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் வர மாட்டேங்குது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், எனக்கு பர்சனலா நான் அதை பார்த்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, ஹீரோ வில்லனை அட்டாக் பண்ண வர்றான் அப்படின்னா ஓகே ஹீரோ மாட்டிக்கிட்டான்டா, இவன் எப்படா தப்பிக்க போறான் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி எக்ஸைட்மெண்ட்டும் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல நான் மிஸ் ஆச்சு எனக்கு அது. ஆனா இந்த படத்துல அதை எப்படி டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோவும் ஒரு ரெசல்யூஷன்ல மாறிமா, ஓகே இனிமே நான் அடிக்க மாட்டேன், என் அக்காக்காக நான் இதை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை பழக்கத்தை நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் வந்துருவான். வில்லனுக்கு தான் அண்ணனுக்கும் வில்லனுக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் அவனோட அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ ஹீரோவோட இது வில்லனோட பலம் டபுள் மடங்கு மாறிடும். இங்க ஆல்ரெடி ஹீரோக்கு இருந்த பலமும் சுத்தமா போயிடும். அப்படி ஒரு ஸ்டேட்ல இந்த படத்துல தள்ளுறாங்க. ஸோ அப்படி தள்ளுறப்போ ஓகே இந்த சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா, ஐயோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிளே நடக்க போகுதுங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆச்சு. ஸோ அது ரொம்ப அழகா இந்த படத்துல அந்த ஒரு வில்லனுக்கான ஒரு கான்ஃப்ளிக்டையும் அழகா கொடுத்து, அந்த கான்ஃப்ளிக்ட் அவன் உடைச்சு தன்னோட பலத்தை பெருக்கிக்கிட்டும் அவன் எப்படி சண்டை போடுறான் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருந்தது. சொல்லுங்க பாருங்க. எனக்கு வந்து அந்த வில்லனை வந்து ஹீரோ அடிச்சிட்டான், அதோட அவனோட பவரை காமிச்சிட்டான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்றது வந்து இது டேக் ஓகேல ஆகாஷ் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ ஜெயிலர் யாரு, அவன் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு போயிட்டு அந்த வில்லனை அவ்வளோதான், இனிமேல் வில்லனால ஜெயிலரை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்றப்ப அவன் அந்த இடத்துல தான் வந்து இனிமே அவன் பவரை யூஸ் பண்ணாமல் பிரெயினை யூஸ் பண்ணுறான். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுற ஒரு ஃபார்முலா தான். ஏன்னு சொல்றான்னா, சண்டைக்கோழி படத்துல விஷால் அவனை மீட் பண்ற சீனே வந்து வில்லனை காலி பண்றான், அவ்வளவுதான். அப்படியும் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற அந்த வில்லன் எடுக்கிற ரிவெஞ்சு, அந்த ஒரு விஷயம் ஊருக்குள்ள வர்றது, அந்த இது சண்டை போடுறதுன்னு அது கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு அழகா போகும். இது நான் சண்டைக்கோழி மட்டும் சொல்லாம நிறைய படம் இருக்கு. ஹீரோ வில்லனை விட ஒரு படி மேலன்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரு அவன் பிரில்லியன்ஸ் அந்த இடத்துல காமிக்கணும். வில்லன் இது வரைக்கும் என்ன ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு இருந்தானோ, ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 பவர் வச்சிருந்தப்போ இவ்வளவு நேரம் நம்ம காமிச்சிருந்த லெஃப்ட் ஹேண்ட் பவரை விட்டுட்டு அவன் அதுக்கு அடுத்து ஒன்று பண்றான் பாருங்க. இத்தனை நாள் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்க இந்த செத்த பையன் வந்து அந்த இடத்துல என்ன கன்வின்சிங் தப்பாயிடுச்சுன்னா, செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன காமிச்சதை வந்து கன்வின்சிங்கா காமிக்கலையே தவிர, அங்க வில்லன் வந்து டாக்டிக்கலா தான் ஒரு மூவ் எடுத்து வச்சிருக்கான்.
ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சது அது பிரில்லியன்ட் ரைட்டிங் தான் நான் சொல்லுவேன். மேபி கன்வின்சிங் கரெக்டா இல்லைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அழகாவே எழுதலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். சொல்லுங்க அருண். அதுதான் நான் வந்து ஹீரோ வந்து வில்லனை அடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே படம் முடிஞ்சிடணும்னு நான் சொல்ல வரல. இந்த படத்துலயும் அதே தான் நான் சொல்ல வரேன். இந்த படத்துலயும் ஹீரோ வந்து வில்லனை அடிச்சிடறான். ஆனா அதுக்கப்புறமும் கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அதுக்கு வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் ரீகேப் பண்ணுங்க. ஹீரோ எங்க வில்லன் அடிப்பான்? நீங்க படம் பாக்கலையா? சூர்யா பாத்துட்டேன், நான் 2 வாட்டி பாத்துட்டேன். எங்க அடிப்பான் எனக்கு அந்த பப்ல அடிப்பான்ல ஹீரோ வந்து நானி வந்து எஸ்ஜே சூர்யாவை பப்ல போட்டு அடிப்பார்ல. அங்க பப்ல அடிக்கும் போது அவன் எதுக்கு முகத்தை மறைச்சிட்டு இருக்கான்? அதான் ப்ரோ, அந்த இடத்துல அவனுக்கு தன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் ஐடென்டிட்டி தெரியக்கூடாது? திருப்பி வந்து அவன் அடிப்பான் ப்ரோ. அது அவனோட வீக்னஸ் ப்ரோ. அவன் ஐடென்டிட்டி தெரிஞ்சா அவன் அழிச்சிருவான் அவனை. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ப்ரோ. இப்போ வந்து மேட்டர் என்னன்னா, அந்த இடத்துல அவன் வந்து ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான் பண்றான்னா, ஹீரோ என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, இவன் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அண்ணனை கொலை பண்ண நினைக்கிற அந்த பிளானை வந்து அவன் அண்ணனுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பிளான் பண்றான். அதுக்கேற்ற மாதிரி அது நடந்துருது. பட் அது அவன் அண்ணனுக்கு ஒரு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதனால அவன் அப்பா அதனால ஹீரோவோட பலம் வந்து பெருகிடுது. அதே சமயத்துல அப்பதான் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அக்கா பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. பிரெக்னென்ட் ஆன டைம்ல ஹீரோவோட இந்த சனிக்கிழமை பழக்கத்தினால அவங்க அக்காவுக்கும் அவங்க அக்கா குழந்தைக்குமே பிரச்சனை வருது. அப்படிங்கிற பட்சத்துல நான் இதை இனி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றான். இந்த இடத்துல அவன் மறைக்கல அப்படிங்கிறது வேற. மூஞ்சியை மறைச்சுக்கிட்டான். இல்ல அங்க சொல்லி முடிச்ச மூஞ்சியை மறைச்சிடறான், இவன் வந்து தன்னை அழிச்சிடுவான் அப்படிங்கிறது வேற. ஒரு ஆடியன்ஸா படமா நம்ம பாக்குறப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்து வில்லனா ஒரு படி மேல ஓவர்டேக் பண்ணிட்டான். இல்ல ஒரு படி ஓவர்டேக் பண்ணல, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் டிஃபெண்ட் பண்றேன். ஒரு படி ஓவர்டேக் பண்ணிட்டானா அவன் எப்படி அந்த 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 சீனோட கோரியோ பாத்தீங்கல்ல, அவன் எப்பப்பெல்லாம் இவனுக்கு தெரியாதப்போ வந்து அடிக்கிறது, இவனுக்கு அந்த வில்லன் வந்து ரெடியே கிடையாது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல வந்து அடிக்கிறது, வில்லன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டைம்லாம் வீக்கா இருக்கானோ அப்பெல்லாம் தான் இவனோட கை ஓங்கி இருக்கு. அவன் அடிக்க வேணான்ட்டு போயிட்டு திரும்பி எப்போ அவன் போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஓகே அவன் போயிட்டான், இவன் ரெடியா இல்ல வில்லன் திரும்பி வருவான்னு திடீர்னு வந்து அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ இங்க எங்கேயுமே வந்து ஹீரோ வந்து அவனுக்கு ஈக்குவலா கூட வரல எங்கேயுமே. நல்லா பாருங்க, அவன் வில்லனை ஃபெரோஷியஸா காமிச்சிட்டு இருந்த ஒரு மொமெண்ட் இருக்கு. ஹீரோவால அடிக்க முடியும்னு இந்த இடத்துல நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இங்க ஹீரோ வந்து கன்ஃபரண்டே பண்ணல வில்லன் எப்பப்பெல்லாம் வீக்கா இருக்கணும், வில்லன் அந்த கும்பலுக்குள்ள நடுவுல திடீர்னு கையை விட்டு அடிக்கிறது, அப்புறம் போயிட்டு வந்துட்டு திடீர்னு மைண்ட் மாதிரி வந்து அடிக்கும் போது வில்லன் அந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல வில்லன் அடிச்சிருக்கான். அதாவது இது எப்படி இருக்குன்னா, நானூறு ரவுடிதான் படத்துல அவன் கொன்றுவான், அவன் கண்ணுக்கு பார்த்திபன் மாட்டினானா கொன்றுவான், அவன் தெரியாதப்போ அந்த ஒளிஞ்சிருந்து அடிச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலான சீன் தான் இது. என்ன அதுல கொஞ்சம் இதுல அவன் வீரன், அதுல அவன் கோழன். ஸோ எங்கேயுமே அவன் ஈக்குவல் ஆகல அந்த மொமெண்ட். அதான் நான் சொல்ல வரேன். அது நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது அப்படி தெரியல. எனக்கு அது பாக்குறப்போ அவன் ஓவர்டேக் பண்ணிட்டான். அதுதான் மெயினா நான் பாக்குறேன். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி அவன் வீரன் தான். அவன் எத்தனையோ அதுக்கு இன்டர்வல் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வில்லங்க இருப்பாங்க, அவன் தயாரா இருந்து அடிக்கிற மாதிரியான அந்த கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கு. பட் இந்த இடத்துல அவனுடைய பாயிண்ட் என்னன்னா, இவன் தன்னோட கோவத்தை தீர்த்துக்கிறது மெயின் இல்ல, நான் கோவத்து மூலியமா இவங்களுக்கு நடக்கும் மூஞ்ச மறைச்சிட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அது ஒண்ணு, அது தான் மாட்டிக்க கூடாது, அந்த இவன் கொஞ்சம் பெரிய ஆளு, இவனால நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணமும் இருக்கு. அதான் எதா இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஹீரோட பிளான் ஜெயிச்ச மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்றாங்க. அது பின்னாடிதான் அதுக்கு பின்னாடி ஒரு வேலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. சிம்பிளான ஆன்சர் தான் ப்ரோ அந்த கொஸ்டின் அவர் கேட்ட கேள்விக்கு. அருண் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப கைத்து போறீங்களா? சரி, ஓகே, ஃபைன். சூப்பர். நீங்கள் சொன்ன வந்து அதே வார்த்தையை தான் நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, இதுக்கு சிம்பிளான ஆன்சர் தான், ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். நான் 2 பேர் சொன்னதையுமே வந்து எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்கிறேன். இப்போது ஜெயிலராக இருக்கட்டும், ஜெயிலரில் மிஸ் பண்ண விஷயமாவே நான் சொல்கிறேனே, ஜெயிலரில் ஆக்சுவலி இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. எதை வந்து சரிபோதா சரிவரம்ல பண்ணாங்களோ அதை வந்து ஜெயிலரில் மிஸ் பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, எங்கே வந்து ஓகே ஃபைன், இப்போ வந்து பாஷா சந்தோஷ் எடுத்தார்ல, அவர் அதே எக்ஸாம்பிளாக நான் ஜஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன். எப்பயுமே
ஒரு மாஸ் மசாலாவோ இல்லை ஒரு கமர்ஷியல் படமோ நம்ம உள்ளே வைக்கும்போது அந்த விஷயத்த நம்ம ப்ளே பண்ணும்போது இது வந்து யாரோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுடைய வில்லன் வந்து என்றைக்குமே ஹீரோவுடைய ஒரு படி மேலே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மாஸ் மசாலா ஒர்க் ஆகும், இல்லை கமர்ஷியல் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ யுவர் வில்லன் மஸ்ட் பி 2 டைம்ஸ் பிக்கர் தேன் த ஹீரோ அப்படின்ற ஒரு அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட வில்லனை அடித்து வெளில வந்தான்னா என் ஹீரோ அப்படின்றது ஹிட் ஆகும். ஸோ இவர் சொல்கிறார்ல, சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ஹீரோவுக்கு செட் பண்ணுவாங்கல்ல, திருமலையாக இருக்கட்டும் விஜய்க்கு, இல்லை தீனாவாக இருக்கட்டும் அஜித்துக்கு, இல்லை இப்போ இந்த அமரன் படமாக இருக்கட்டும் சிவகார்த்திகேயனுக்கு, அடுத்த லீகுக்கு அவங்க எடுத்து வைக்கணும். ஹீ இஸ் அ ஹீரோ அப்படின்னு, ஸ்டார் ஃப்ரம் ஆக்டர் ஹீ இஸ் பிகமிங் அ ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் இருக்கும் இல்லையா? அந்த படத்தில் இஃப் யூ சி த வில்லன் வில் பி 2 steps ahead than ஹீரோ அண்ட் த ஹீரோ வில் டிஃபீட் த வில்லன் அப்படின்றதான் மேட்ரு இல்லையா? இதை ஜெயலர் மிஸ் பண்ணிடுச்சு. எங்கன்னா விநாயக் வந்துட்டு அந்த விநாயகம்ன்ற கேரக்டர் இருக்கார்ல, அவர் பேர் விநாயகம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸோ வருமானன்றதானே அவருடைய கேரக்டர் பேர் அந்த படத்தில். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த அந்த படத்தில் ரஜினி அவரை முதல் தடவை அடிக்கும் போதே வில்லன் இறங்கிடுவார். எங்கேயுமே அதுக்கப்புறம் ஏறவே மாட்டார். பேட்டையிலே இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ ஆனால் இங்கே சரிபத்த சனிவாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்டு வரைக்குமே இங்கே நான் அர்ஷத் ப்ரோ எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு வரேன். எஸ்ஜே சூர்யா வச்சது இன்னும் சூப்பர். ஏன்னா எண்டு வரைக்குமே நமக்கு ஒரு கொஷின் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கன்ஃபார்மாக எஸ்ஜே சூர்யா வந்துட்டு இவனை வந்து கார்னர் பண்ணிடுவான், ஏதோ ஒன்று பண்ணிடுவான்ப்பா அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நமக்கு வந்து ரகுவரனும் நமக்கு பாஷாவில் கொடுத்துருப்பாரு. அதே எலமெண்ட்டை எஸ்ஜே சூர்யாவும் நமக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் எஸ்ஜே சூர்யா அதை கொடுக்கல. எஸ்ஜே சூர்யா கேரக்டரில் வேறு யார் படித்தாலும் அதை கொடுத்துருப்பாங்க, ரைட்டிங்லேயே அது இருந்துச்சுன்ற நான். மேட்ரு என்னன்னா அங்கே தான் விஷயம் வருது, விச் இஸ் அர்ஷத் சொன்ன விஷயமும் அங்கே வருது. என்றைக்குமே ஒரு வில்லனுக்கு பேக் ஸ்டோரியை ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப அடித்தட்டோட சூப்பராக உருவாக்கணும். பாஷாலாம் அது ரொம்ப கிளியராக இருக்கும். பாஷாவை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய விஷயங்கள்னா அவன் மும்பையில் ஸ்டாப் ஆகணும், அவ்வளோதான். அதான் அவனுடைய சிம்பிளான ஒரு கோல் தான், ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்லாம் பண்ணவே தேவையில்லை. அவன் கோல் ஒன்று தான், அந்த கோலை தடுக்க எவன் வந்தாலும் காலி. ஆனால் அதுக்கு பாஷா வரும்போது தான் இங்கே பிரச்சனை வருதுன்றது தான். அது சிம்பிளாக இருக்குமா? பட் இங்கே என்னென்னா இங்கே சிம்பிளாக வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே காம்ப்ளிகேட்டடாகவே வச்சாலுமே வந்துட்டு அதை டெப்த்தாக வச்சுருப்பாங்க. ஸோ காம்ப்ளிகேட்டடோ சிம்பிளோ பட் டெப்த்து ரொம்ப மேட்ரு. இங்கே டெப்த்து வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு அதாவது இது எவனுமே கொஷினே கேட்க முடியாது. ஒரு லேண்டே எனக்கு இந்த லேண்ட் வேணும், இது என் அண்ணன் கொடுக்க மாட்டான், அந்த அண்ணன் அரசியல்வாதி, அவனை என்னால் எதிர்க்க முடியாது, அதனால் அந்த லேண்டில் இருக்கிற எவனாக இருந்தாலும் நான் அடிப்பேன், எனக்கு அது கையில் வர வைக்க நான் அடிப்பேன். இதை ஆமாம்ல, அவன் அவன் அப்படி பண்ணலாம்ல, பண்ணுறதுக்கான ஒரு ஆள் தானே இந்த சைக்கோ அப்படின்னு அவனுடைய முதல் இன்ட்ரொடக்ஷன்லேயே அவனை கிளியராக வச்சிடுறதுன்றது தான் மேட்ரு. ஸோ இப்போ நான் எங்கே வரேன் அப்படின்னா வந்துட்டு அரவிந்த் ப்ரோ சொன்னதும் சந்தோஷ் ப்ரோ சொன்னதுக்கான மேட்ருக்கு இங்கே வரேன். இப்போது அவர் எப்போ ப்ரோ வந்து ஏன் ப்ரோ மூஞ்சியை கட்டிட்டு அடிக்கிறாரு, ஏன் ப்ரோ வந்து இது மாதிரி இது எல்லாமே ரைட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்திருப்பார் விவேகாத்ரேயா. ஸோ ஐ மீன் விவேகாத்ரேயா என்னது டேரக்டர், இந்த படத்தோட டேரக்டர். ஓகே, ஸோ அந்த டேரக்டர் வந்துட்டு ரைட்டிங்கில் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அவர் ஹீரோவை கீழே இறக்கியோ மேலே ஏற்றியோ, வில்லனை மேலே ஏற்றியோ கீழே இறக்கியோ பண்ணுறதே கிடையாது. இது எல்லாமே ரைட்டிங்கோட பிரில்லியன்ஸ் தான். ஏன் ரைட்டிங்கோட பிரில்லியன்ஸ்னால் அவன் மூஞ்சியை ஏன் கட்டுறான்றதுக்கான ரீசன் சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த டயக்ராமில் இருக்கும். எண்டில் அந்த 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 ஒரு ஆர்ட்டை வரையும் போது நான் இந்த 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 ஊரில் யார் பண்ணானே தெரியக்கூடாது, நான் இந்த இடத்துல தான் போய் பண்ணேன்றதை அவன் சொல்லணும். ஸோ உண்மையான கோவம் என்னன்ற அவங்க அம்மாவோடைய ஒரு பே ஆஃப் இது எல்லாமே ரைட்டிங்கு. இது எங்கேயுமே ஹீரோவோ வில்லனோ வரல, இங்கே ரைட்டிங் தான் வின் பண்ணுது. ஹீரோவும் வின் பண்ணல, வில்லனும் வின் பண்ணல, ப்ராப்பராக அங்கே ரைட்டிங் வின் பண்ணுது. ரைட்டிங் என்ன பண்ணுதுன்னா முதல்ல அவங்க அம்மா சொன்ன மேட்ரு என்ன, கேட்ட கேள்வி என்ன, உண்மையான கோவம் என்ன? உண்மையான கோவம் வந்துட்டு ஒரு உன்ன மாதிரி ஒரு 10 பேரை நியாயத்து பக்கம் இழுத்துட்டு வரணும், அதுதான் உண்மையான கோவம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க, அவள் தான் சிம்பிள். ஸோ அதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. பட் அவன் புரிஞ்சும் போது அவன் கிளியராக பண்ணிட்டான். ஓகே, ஸோ இப்போ நான் தான் அப்படின்னு தோணிருச்சுன்னா இந்த ஃபேஸை நம்பி எல்லாருமே வந்துடுவாங்க. ஆஸ் சந்தோஷ் டோல் இது ரைட் விங்காக மாறி இருக்கும். ரைட் விங் எங்கே லெஃப்ட் விங் ஆகுதுன்னா நான் மூஞ்சியை மறைச்சிடுறேன், யாருன்னே தெரியாது. நீ உன் பக்கத்தில் நீ வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், அவனாக கூட இருக்கலாம். இங்கே வந்து ஒருத்தன் ஜஸ்ட் ஒரு போன ஒரு சின்ன பையனாக கூட இருக்கலாம், எவனா இருக்கலாம்.
ஸோ உன்னோடைய இடத்துலயே ஒருத்தன் இருக்கான், அவனால தைரியமா இவனை எதிர்க்க முடியுது, உன்னாலேயும் எதிர்க்க முடியும், வா கிளம்பி வா, இங்க ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணாத, நீயே எதிர்த்து கிளம்பி வா. இதை கிளியர் இதை கிரியேட் பண்றது தான் ஒரு கோவத்தோடைய எண்டா இருக்கணும்ன்றது தான் அவங்க அம்மா எதிர்பார்த்த மேட்ரு. அந்த கேள்விக்கான சொல்யூஷன் அங்க கிடைக்குது. ஸோ இங்க ஹீரோவும் கம்மியாகல, வில்லனும் ஜாஸ்தி ஆகல, வில்லன் கம்மியாகல, ஹீரோ ஜாஸ்தி ஆகல, ரைட்டிங் இங்க வர்ற மாதிரி வின் ஆகுது. ஸோ ஓகே, ஜெயிலரா இருக்கட்டும், பாஷாவா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஹீரோ ஹீரோ கீழே ஹீரோ மேலே, இது எல்லாமே சூப்பர் தான். பட் நீங்க அரவிந்த் ப்ரோ சொல்றதும் சூப்பர் தான். நான் சந்தோஷ் ப்ரோ சொல்றதும் சூப்பர் தான் சொல்வேன். ஏன்னா அரவிந்த் ப்ரோ சொல்ற மாரி ஹீரோ கீழ போகட்டும், வில்லன் மேல வரட்டும், இல்ல ஏதோ எப்படி வேணா நடக்கட்டுமே. இதுல எண்டுல யாரு வின் ஆகுறாங்க? ஹீரோ வின் ஆகல, வில்லனும் வின் ஆகல. ரைட்டிங் வின் ஆகுது. அங்க தான் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அத தான் நான் பியூட்டிஃபுல்னு சொல்லுவேன். அதனால தான் நான் அப்பயே கை தூக்குனேன். சந்தோஷ் ப்ரோ சொல்லும்போதே, இங்க யாருமே வின் ஆகல தலைவா. அவன் வந்து கட்டிக்கிட்டு வந்து ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா, அங்க ரைட்டிங் வின் ஆகுது. ஸோ இதுக்கான செட்டப்ப அவன் ஸ்டார்ட்டிங்லேயே செட் பண்ணிட்டான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த 10 நிமிஷம். அப்போ அரவிந்த் ப்ரோ இல்ல. பட் இருந்தாலும் நான் திருப்பி ரீட்ரீட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த எங்க சொல்றேன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு 10 நிமிஷம் நீ எழுதுற லாஸ்ட் 10 நிமிஷமா எழுதணும்ன்றான் நான். இது கன்ஃபார்மா ரீரைட்டிங் தான். இது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி எண்டுல எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, ஓகே இப்போ இவன் மூஞ்சிய கட்டப் போறான். இதனால அந்த கிராமம் வந்து தைரியமா ஆகப்போகுது. ஸோ இதுதான் கோவத்துக்கான ரீசனா இருக்கணும். இதை இவங்க அம்மா சொல்லிடணும். ஆனா இவங்க அம்மா இவன்கிட்ட ஃபுல்லா சொல்லக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடுறது தான் இந்த ஹீரோவோடைய மேட்டராகவே இருக்கணும். ரைட்டிங், சிம்பிள் ரைட்டிங் 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 ரீரைட்டிங்னு கூட சொல்லலாம். இந்த மேட்டர் சொல்றது தான் நான் வந்தேன். ஸோ இங்கே ஹீரோ வின் ஆகல, வில்லனும் வின் ஆகல. எவன் வேணா வின் ஆகிட்டு போட்டுமே, எனக்கு மயிரா போச்சு. என் ரைட்டிங் அங்க இவங்க 2 பேரையும் தாண்டி முன்னாடி நிக்குது. அந்த சீன்ல நான் இன்னொரு ஒரு ரைட்டிங்கோட பிரில்லியன்ஸையும் சொல்றேன். அது ஒரு சின்ன பிரில்லியன்ஸ் தான். 10 நிமிஷம் கிளாக்கோட விஷயம். இதையும் ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்திலே சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபைட் நடந்திருக்கும். ஒரு பையன் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டைமை வைப்பான்னு. நீங்க சொல்ற அதே ஃபைட்ல அந்த 10 நிமிஷத்தையும் வச்சிருப்பான். ஸோ எவ்வளோ ரைட்டிங் பிரில்லியன்ஸ் அங்கே ஹிட் ஆகுது பாருங்க. அந்த ஒரு சீனுக்கு, அந்த ஒரே ஒரு சீனுக்கு. ஹீரோ பெருசா, வில்லன் பெருசா நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க. அது மேட்டரே கிடையாது. அங்க ரைட்டிங் பெருசு. அது முக்கியன்ற நான். நீ மாஸ் மசாலா எடு, கமர்ஷியல் எடு, சயின்ஸ் ஃபிக்ஷன் எடு, இல்லை இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் எடு, இல்லை ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு ஆர்ட் ஃபிலிமும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட எடு. ரைட்டிங் 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 இது ரொம்ப முக்கியம். அதை ஒரு மாஸ் மசாலாக்குள்ள வச்சதுனால எனக்கு ஆத்திரேயம் மேலே ஒரு மதிப்பு வந்துச்சு. அதனால தான் இந்த மாஸ் மசாலா படத்தை எடுத்து பேசணும்னு நான் ஆரம்பித்தேன். அந்த விஷயத்தை வச்சே கூட நான் என்னுடைய டாப்பிக்கே முடிச்சுக்கிறேன். விச் இஸ் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். இதுக்கு மேலே மற்றவங்க எல்லாருமே பேசட்டும். இந்த ஹோல் படமே எங்கே நான் வந்து நீங்கள் எவ்வளோ வேணா பேசுங்க, எவ்வளோ வேணா சண்டை போட்டுங்க, எவ்வளோ வேணா பேசுங்க, என்ன வேணா பேசிங்க. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் வின் ஆயிருக்கு. என்ன வின் ஆயிருக்குன்னா ரைட்டிங். ஸோ உக்காந்து யோசிச்சு இல்லை யாரு கூடயாவது டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஜானரையும் வின் பண்ண வைக்க முடியும். எழுதணும். எழுத்து மிக மிக முக்கியம். அது இந்த படம் காமிக்குது. மாஸ் மசாலாக்கே எழுதணும்னு கொண்டு வந்தது இருக்குல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதோ சொல்லுவாங்க கிளிஃப் ஹேங்கர்லாம் இல்லை, ஒரு கடைசி நேரத்தில் கடைசி பால் சிக்ஸர் மாதிரி மாஸ் மசாலாக்கே நான் ரைட்டிங்கை வைப்பேன்டா மேட்ரா. அது சூப்பர். ஸோ அதனால யார் வின்னாலுமே பிரச்சனை இல்லை. ரைட்டிங் வின் ஆயிருச்சு, அந்த மாஸ் மசாலா வின் ஆயிருச்சுன்றதோட இந்த பாயிண்ட்டை நான் முடிச்சுறேன். அடுத்த விஷயங்களை அடுத்தவங்க பேசுங்க. நன்றி. ரொம்ப எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆகுது வந்து இதை நானிக்கும் இது கண்டிப்பா அவரு தான் அக்ரி பண்ணியிருப்பாரு. அந்த வில்லனை வந்து அந்த ஒரு செகண்டரி கேரக்டரை வச்சு காலி பண்ணுவாங்கல்ல, எனக்கு அது வந்து ஆல்ரெடி நான் ஒரு படத்துல பார்த்துருக்கேன். பட் அந்த படத்துல அது ஒர்க் ஆகல. எனக்கு இந்த படத்துல அது பண்ணது வந்து ஒரு இந்த விடாமுயற்சியில் அஜித் எடுத்த கட்சி மூவ் மாதிரி இதுலயும் அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒருத்தனுக்கான விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு அவன் வீழ்த்திட்டான். ஆனா எனக்கு என்னன்னா சினிமா லிபர்ட்டி எடுத்து நானியவே அவனை காலி பண்ண வச்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஏன்னா எனக்கு வந்து அந்த இன்னொருத்தரை விட்டு காலி பண்ண வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரைட்டிங்கு. 2 விஷயம் மட்டும் இதுல இன்னும் பெட்டர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுல ஒண்ணு என்னோட ஐடியா, இன்னொன்னு வந்து இன்னொருத்தர் எனக்கு சொல்ல வர போது நான் யோசிச்சது. ஒண்ணு என்னன்னா
அந்த சோக்கு பாலமா அந்த ஊர் பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த அந்த ஊரோட டெப்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா, அந்த ஊரோட எனக்கு ஃபீட் பண்ணி இல்லை கரெக்டான லெவல் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, நான் வந்து அந்த ஊர் மக்களுக்காக ரூட் பண்ணியிருப்பேன். நான் கம்பேர் பண்ணல, பட் ஸ்டில் இந்த எத்தனை பேருக்கு அது குருவி ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. பட் அந்த ஊர்ல வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு ஊருக்காரன் உள்ள போய் நம்ம ஊருக்காரன் உள்ள போய் காப்பாத்துறான்றப்ப எப்படியாவது அந்த மக்களை காப்பாத்திடுறான்ற ஒரு மனப்பான்மை வந்து மனநிலை வந்தது இல்ல. கேஜிஎஃப்லயும் எனக்கு அது. ஸோ இவங்க மேல எனக்கு அது ஒரு ஒரு லெவல் தான் வந்து தவிர எனக்கு அது இவர் போய் காப்பாற்றணும். அந்த அடிச்ச அடி எல்லாம் வலியெல்லாம் ஓகே, அந்த பெயின்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. பட் இன்னும் டீட்டெயிலா அந்த ஊரை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா மேபி இது இன்னும் ஒரு படி மேல போய் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனு. இன்னொருத்தர் என்கிட்ட ஒன்று சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அந்த நீங்க சொன்ன அந்த பார் ஃபைட் இருக்குல்ல, அந்த பார் ஃபைட் முடிஞ்சோடனே அது வரைக்கும் படம் அவருக்கு நல்லா போயிருந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த பார் ஃபைட் முடிஞ்சோடனே அந்த எஸ்ஜே சூர்யா கேரக்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவார் தெரியுமா? எதுக்கு இவன் போயிட்டு திரும்பி வந்து அடிச்சான், பின்னாடி எதையோ பார்த்தான், அது என்ன பார்த்தான், டைம் பார்த்தான், ஏன் டைம் பார்த்துட்டு வந்து அடிச்சான், டைம் பார்த்து அடிக்கிறானா, அப்ப அந்த அந்த சனிக்கிழமையில தான் இவன் அடிப்பான்னு ஒரு சிட்டிங்லேயே உட்காந்து யோசிச்சு முடிச்சான் தெரியுமா? அந்த இடத்துல ரைட்டிங் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட தனியா சொன்னாரு. இந்த விஷயத்த மட்டும் அந்த படத்துல எனக்கு ரொம்ப அவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த படம் வந்து திடீர்னு நார்மல் கமர்ஷியல் படமா மாறினது வந்து எனக்கு அங்கதான் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. ஏன்னா எனக்கு அது அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேபி எனக்கும் அந்த ஃபீல் வந்தது. ஏன்னா செகண்ட் டைம் பார்த்தேன் அவர் சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த சீன் வரும்போது என்னமோ ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயம் பண்ண ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு அவர் சொன்னாங்க. எது எப்படி யோசிச்சா அந்த விஷயம் அந்த அங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங் இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றது அவரோட ஒரு ஒப்பீனியனா இருந்தது. இவ்வளவுதான் இந்த படத்துல இருந்து நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ். ஷார்ட்டா நீங்க சொன்ன அந்த இடம் எனக்கும் ஃபீல் ஆச்சு. என்னடா இது டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. அது எப்படி பண்ணி ஓவர்டேக் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபோர் ஷேடோயிங் மாதிரி கொடுத்துருக்கலாம் வில்லனுக்கு. இவரால இதை ஈஸியா பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும்னு ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ்ல முன்னாடியே ஃபோர் ஷேடோயிங் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபீல் வந்திருக்காது. அந்த அதாவது வில்லன் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, இப்ப டைரக்டர் நான் புரிஞ்சுக்கிறது என்ன பிளான் பண்றாரு கமர்ஷியலா. ஏன்னா 1-on-1 ஃபைட்டே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல மறுபடியும் 1-on-1 ஃபைட் வச்சோம் அப்படின்னா இது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பிரில்லியன்ஸா ஒரு பிரெயின் கேம் மாதிரி பிளான் பண்ணலாம், கேட் அண்ட் மவுஸ் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவே வில்லனுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அடியாளுன்னு சொல்ல முடியாது, ஒரு அப்ரூவரா வர்றான். அந்த இடத்துல அது கொஞ்சம் இது வரைக்கும் இந்த ட்ராக் போனது ஓகே. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோ வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு இதுவும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஹீரோ வருவான் பாத்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா அவன் பிரில்லியன்ஸா பிளே பண்ற மாதிரி படத்துல எங்கேயுமே இருக்காது. அவன் வந்து அடிப்பான். இவன் என்னடா இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த படம் டக்குன்னு இந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவருக்கு ஆல்ரெடி நிறைய இது வரைக்கும் படம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 படம் முடிஞ்சிருச்சு, ஒரு 1/2 படம் தான் இருக்கு. ஆனா இதே என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் அழகா கிரியேட் பண்ணிட்டாரு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டாங்கிறது ஒரு பயங்கரமான கான்ஃபிளிக்ட். அது ஓகே, மாட்டினாண்டா ஹீரோ அப்படிங்கிற ஒரு இடத்த கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் எப்படி பிளான் பண்றதுங்கிறப்பதான் ஒரு மைண்ட் கேம் சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணது தப்பு இல்ல, அதை சூஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 2 பேர்த்துக்குமே ஒரு ஃபோர் ஷேடோயிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகே, ஆல்ரெடி இவங்க 2 பேரோட மீட்டிங் சீன் ஒன்று இருந்தது தெரியுமா? அது கொஞ்சம் பிரில்லியண்டா இருந்ததுன்னே வச்சுப்போம். அது எனக்கு அது கூட ஹீரோக்கு ஓகேன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவரு இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. பட் வில்லனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி அந்த இடத்துல. ஏன்னா அவன் அந்த கோவம் வந்தா அடிப்பான், அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அதுவும் கோவம் வர்றவங்கிட்ட அடிக்க மாட்டான், தனக்கு கீழே இருக்கிற ஒரு புள்ளப்பூச்சியை போட்டு அடிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் படம். வில்லனோட இன்ட்ரோவே அப்படிதான் ஆரம்பிக்கும். ஏன்னா வில்லனோட இன்ட்ரோல அவன் ஒரு முட்டாளுங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலயே ஐரணி. ஆமா ஆமா, அப்படி ஆரம்பிக்கிறப்போ டக்குன்னு ஒரு பிரில்லியன்ட் கேம் விளையாடுறான் அப்படிங்கிறப்போ என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஆமா, அந்த ஒரு சீனு உட்காருவான் அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருந்தா கூட அந்த சீன் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கூட இருப்பார்ல ஒருத்தர், அவரு அது வரைக்குமே வில்லனுக்கு பவர் வந்திருக்காது. ஆனா அந்த கேள்வி எழுப்புறான்ல, இப்போ நமக்கு நம்ம வில்லனை அப்போ வரைக்கும் எப்படி காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவனுக்கு ஒண்ணு கோவம் வந்துருச்சுன்னா
கொலவெறி பண்றான். சோ அவனை தூண்டி விடுற ஒரு விஷயம் இவன் தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கூட இருக்கான்ல. அந்த இவர் விக்ரம் குமாரோட தம்பி கேரக்டர், தம்பி இருப்பார்ல, அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட இருக்காரு. அப்போ அவரோட ஒரு பர்பஸா இருந்திருக்கும். ஏன்னா இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அந்த அண்ணனோட கேரக்டர் சூப்பரா எழுதியிருக்காரு. இவர் சும்மா கூட டிராவல் ஆகிற ஒரு ஆள் மாதிரி தான் கடைசி வரைக்குமே வந்துட்டு இருப்பாரு. அவரை வச்சு இந்த ஏதோ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ, உள்ள வர கேரக்டரை வச்சு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இவர் கூட இருந்ததுக்கான ஒரு பர்பஸா அந்த இடத்துல தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பர். ஏன்னா அவர் அடிச்சிருவாரு அந்த சீன் முன்னாடி. கரெக்டா அந்த சீனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேச போய் பணம் வந்துருச்சே சார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அடிச்சிருவாரா, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அது அடிச்சுட்டு இந்த சீனை வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அவனை அடிக்காம விட்டுருமாடா அப்படின்ற மாதிரி அவனை அந்த ஒரு மொமெண்டே செமையா இருந்திருக்கும். இப்பதான் ஒரு சைன் மொழி அடிச்சான், இப்ப கட்டி பிடிக்கிறான். அந்த அந்த விஷயத்தை அப்படியே ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் வில்லனை பவரா காமிக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி என்னன்னா, நீங்க வந்து திருப்பி நான் நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே நான் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது, இங்க என்ன மேட்டர்னா, அந்த இடம் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி தப்பு கிடையாது. விச் இஸ் அவன் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஃபைன் பண்ணதுன்றது. ஏன்னா அந்த வில்லனோட இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான் இருக்கும். என்ன இருக்கும்னா, அவன் வந்து ஒருத்தனை ஒரு அடியாளை வச்சிருப்பான், அவனை அடிப்பான், எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்சு முடிச்சுட்டு இவன் வேஸ்ட் பீஸு, இவனை விட்டுருன்றான். அவன் எப்படி இதெல்லாம் கால்குலேட் பண்ணான்றதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரே வார்த்தை மட்டும் தான் சொல்லுவான். இவன் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தா இந்நேரத்துக்கு என் அண்ணன் கால் பண்ணி இமீடியட்டா இந்த விஷயத்த இவனை விட்டுரு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பான். அப்போ நான் இவனை வச்சே நான் இந்த லேண்டை வாங்கியிருப்பேன். ஆனால் இல்லை, இவன் வேஸ்ட் பீஸு. ஸோ இவன் இவ்வளோ நேரம் நான் வச்சுருக்கேன், இவனை இவ்வளோ நேரம் நான் வச்சிருக்கும் போதுமே கூட என் அண்ணன் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணல அப்படின்னா இவன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லி இவன் கிராஸ் பண்ணி போயிடுவான். ஸோ அங்கேயே முதல் இடத்துலையே இவன் வந்துட்டு இவன் வந்து கால்குலேஷன் தான், இவன் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் பார்க்கறான்றத காமிச்சிருப்பாங்க. இவன் அந்த அந்த வில்லன் கிட்ட, ஐ மீன் வில்லன்றதா அந்த சின்ன அந்த இவன் யாரை பிடிச்சி வச்சிருக்கானோ அவன்கிட்ட சூர்யா வந்துட்டு எல்லாத்தையும் கதையில எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இவனுடைய கேரக்டரையும் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். அதெல்லாம் பிரில்லியன்ஸ், அது வேற விஷயம். பட் எண்டில் அந்த சொல்கிற அந்த ஒரு டைலாக் தான் நான் எல்லாத்தையும் சமப் பண்ணுதுன்னு எனக்கு தோணுச்சு. மேபி இது நான் தப்பாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ ஹீ இஸ் பிரில்லியன்ட்னு எனக்கு கன்வே ஆயிடுச்சு. விச் இஸ் ஒரே வார்த்தை தான், இவன் இம்பார்ட்டன்ட்னா என் அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அவன் இப்போ இதை அப்படியே வந்து அந்த கிளைமேக்ஸோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அவன் எப்படி இதெல்லாம் யோசிச்சிருப்பான்றத நம்ம முதல் சீனில் காமிக்கல, கடைசி சீனில் அதை காமிச்சிட்டாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ இவன் யோசிச்சதை நீங்களே போய் பேக்ரவுண்டில் யோசிச்சு பாருங்களேன். இவன் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? இல்லை. இவன் ஏன் இம்பார்ட்டன்ட் இல்லை? ஏன்னா இவங்க அண்ணன் எனக்கு கால் பண்ணல. அண்ணன் கால் பண்ண மட்டும் தான் இவன் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அண்ணன் கால் பண்ணுறவனா நான் பிடிக்கணும், பிடிச்சாதான் எனக்கு இந்த லேண்ட் கிடைக்கும். ஸோ இவன் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இவன் அமுச்சு விட்ரு, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவன் கடந்து போகிறான். அவனுக்கு அந்த லேண்டு வேணுன்றதை விட இப்போ இந்த அண்ணன்ட்டு இந்த ஆளை பிடிச்சிட்டு வந்தான், இவன் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்றதுக்கே அவன் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் போயிருக்கு. அது மாதிரி தான் வந்துட்டு ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறதுனா, ஹீரோ வித் வில்லனுடைய கால்குலேஷன் இருக்கும்ல, அங்கே வந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் சூர்யா. பார்த்தீங்கன்னா இது இங்கே போச்சு, ஏன் இது இப்படி, ஏன் அப்படின்றத ஹீரோ கவுண்டர் பண்ணிட்டான் சூப்பரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்காது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த விஷயத்த இன்டைரக்டா அவன் சொல்லிட்டு வந்திருக்கானோ டைரக்டர், ஐ மீன் ரைட்டரு, அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இது இவ்வளோ விஷயத்த கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த விஷயத்த சொன்னானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுச்சு. அடுத்து கண்டிப்பாக பண்ணு. அதே தான் ப்ரோ. அவங்க வந்து டைரக்டா சொல்லலை, நம்மளா கண்டுபிடிச்சு யோசிச்சோம்னா ஓகே இந்த சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று அவங்க கேட்டாங்க ஒரே இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு என் டேக்க பதில் என்னன்னா, அவன் அடிக்க வருவான், மேலே டக்குன்னு பார்ப்பான், அதை வந்து சூர்யாவும் திரும்பி பார்ப்பாரு, வாட்ச் இருந்துச்சு, ஓகே ரைட்டு, மறுபடியும் கீழே பார்ப்பான், விட்டுட்டு போயிடுவான். இதெல்லாம் அவர் கண் முன்னாடி பார்த்துருக்காரு. ஸோ அப்போ என்னன்னா, ஓகே இப்போ என்னை அடிக்க வந்தால் வாட்சை பார்த்துட்டு போயிட்டான், அப்போ இதில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது ரொம்ப சைக்கோ மாதிரி பண்ணுவார். அப்போது நம்ம இந்த கான்ஸ்டபிள்னு நினைக்கிறேன், அவர் வந்து நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு போவார். போயிட்டு கட் பண்ணால் மறுபடியும் வந்துடுவார். இது எப்படின்னா தமிழில் எப்படி இருந்துச்சுன்னா, சூர்யா என்ன சொல்லுவார்னா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவல் தெலுங்கில் வந்து சப்டைட்டிலில் பார்த்தா போட்டுருந்துச்சு, அப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அப்போது கான்ஸ்டபிள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு 10 நிமிஷம்
தள்ளி ஓடிருக்கு. 10 நிமிஷம் தள்ளி ஓடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற கான்வெலாம் நடந்து கண்டுபிடிக்கிறது எனக்கு என்னமோ ஒரு போலீஸ் வந்து இது கூட பண்ணலைன்னா என்ன போலீஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ப்ளஸ் இவர் எவ்வளோ பிரில்லியன்ட்ன்றதும் இப்போ வந்து நானி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த மாதிரி என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு போகும்போது ஏகப்பட்ட கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டு இந்த தேதியில் வந்து லீவு கவர்மெண்ட் ஹாலிடே எப்படி இவங்க அடிச்சிருப்பான் அப்படின்னு நிறையா அந்த மைண்ட் கேம்லாம் விளையாண்டு கண்டுபிடிப்பாரு. ஸோ இதுலேருந்து அவர் கொஞ்சம் பிரில்லியன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி அந்த கான்ஸ்டபிள் வந்து அவருக்கு கழுத்தில் அடி வாங்கி இது வச்சு அவர் வந்து சும்மா வச்சிருக்கல, விச் மீன்ஸ் அவர் தான் அந்த 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்குன்றதை கண்டுபிடிச்சி வந்து சொல்லியிருக்காரு. வந்து சாட்டர்டே மட்டும்தான் அடிக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரீசனாக அந்த கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு. ஏன்னா அவரோட கழுத்தில் வந்து அந்த அடிபட்டுருக்குல்ல, நீ என்னைக்கு அடி வாங்கின அப்படின்னு கேட்டால் அவரும் சனிக்கிழமை தான் அடி வாங்கியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இவன் சனிக்கிழமைக்காரன் தான், சனிக்கிழமை மட்டும் தான் அடிப்பான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு அந்த கான்ஸ்டபிள். ஸோ சும்மா அவர் வந்துட்டு போல, இதில் வர எல்லா கேரக்டருமே ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஸோ அரவிந்த் ப்ரோ வந்து கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் எல்லா கேள்விக்கும் படத்தில் பதில் இருக்கு. இல்லை இது என்னோட கேள்வி இல்லை, அதான் சொன்னேன்ல 2 விஷயம். அந்த ஊரோட ரைட்டிங் தான் இந்த ஜாஸ்தி. இது ஒரு ப்ரொடியூசரே என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டார், எதனால உங்களுக்கு அந்த படம் பிடிச்சதுன்னப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ஏன் படம் பிடிக்கலன்னு. அதாவது அவர் விஷயத்த சொல்ல வந்துட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஒரு டிஸ்கஷனாக அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவர் சொன்னதுக்கு அப்புறம் என் மைண்ட்ல ஏறி 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு அதான் அந்த ப்ரொடியூசருமே நான் அடி பெறலிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு, இங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க வச்சிருக்க அந்த மேட்டரை அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதை வைக்கல. அதாவது என்னன்னா ப்ரோ அவ்வளோ ஒருத்தர் விட்டுட்டார்ல, அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் அப்போ அந்த இடத்துல வந்து அவர் இது ஒரு பிரில்லியண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்ற தவிர ஒரு பசிலை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரெயின் இருக்கே தவிர அதை அவர் விட்டதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு ஃபோன் கால் வரும்ல, இந்த மாதிரி அந்த டைமிங் ஒரு விஷயம் இருக்கு அந்த இடத்துல. அப்போ அவர் அந்த இடத்துல திரும்பி முட்டாளா தானே காமிக்கிறாங்க நம்ம கிட்ட. இல்லையே பாஸ், எங்கன்னா ஓகே ஃபைன் அவர் சொல்ற இடம் தாண்டியுமே. ஆமா இன்ட்ரோல சொல்றீங்களா? ஓகே இருந்தாலுமே அது ஓகே, பட் இன்ட்ரோலே வந்திருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே நீ உங்கள்கிட்டயுமே சொல்றேன், நான் என்கிட்டயுமே சொல்றேன், ஒரு டாக்டர் அவங்க பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்? தெரியல. எமோஷன் சூப்பர் எமோஷன். ஸோ அவ்வளோதான், ஆன்சர் சொல்லிட்டார்ல, சூப்பர், அவ்வளோதான். எமோஷன் வரும்போது உன் பிரில்லியன்சி என்னைக்குமே ஒர்க் ஆகாது. நீ ஒரு 10 நிமிஷம் தாண்டி அதுக்கப்புறம் யோசிக்கலாம், இல்லை கண்ணை மூடிட்டு ஓகே ஒரு வேளை நான் இப்படி பண்ணிடலாமான்னு யோசிக்கலாம். எமோஷன் மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரில்லியன்ஸு தரப்பட்டு போயிடும். ஆனால் அந்த எமோஷன் வரத்துக்கு முன்னாடி தான் இந்த டைலாகை நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட அந்த பாயிண்ட்டை சொன்னேன். இவன் போய் அதே கான்ஸ்டபிள் தான் இந்த வார்த்தையை சொல்லுவான், இவன் வேஸ்ட் பீஸுமா, இவன் வேஸ்ட் பீஸ், இவன் கரெக்டான பீஸாக இருந்தால் என் அண்ணன் எனக்கு கால் பண்ணியிருப்பான், என் அண்ணன் எனக்கு கால் பண்ணியிருந்தான்னா இவன் கரெக்டு, இவன் எனக்கு கால் பண்ணலையே அப்போ வேஸ்ட் பீஸ் தானே அனுப்பிச்சு விடு அப்படின்றான். இது ஓகே. அதுக்கப்புறம் வர கால அந்த விஷயங்கள் எல்லாமே எமோஷன் அங்கே டேக் ஓவர் ஆகுதுல்ல, அதுவுமே ஒரு ரைட்டிங்கோட ஒரு மேட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எமோஷன் வந்துருச்சுன்னா எஸ் யூ வில். அங்கே கூட இவன் வந்து ஒரு முக்கியமான ஆளா இருப்பான்னு கெஸ் பண்ணி தான் தூக்கிட்டு வராரு. ஆனா அந்த கால் வர டிலே ஆயிடுச்சு, அதுவும் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால. அப்போ அங்கேயும் அவரோட ரைட்டிங்கோட மேட்டர் தெரியுது. சூப்பர், கரெக்ட். அதான் இது எனக்கு ஒரு இதா இருக்கு. ஏன்னா இப்போ வழக்கமா இப்படி இந்த ஃபோர் ஷேடிங் பண்றது, இந்த மெயினா சொல்லுவோம்ல, ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லை இது முன்னாடியே இவனால இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுற சீக்வன்ஸ் எல்லாமே நான் பார்த்த படங்கள்ல எல்லாமே மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே இதை தெரிஞ்சுக்கணும், இதை நீ கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் அதை பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஆமால இந்த 2 இடத்துலயும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லவே இல்லை. இங்க வச்சிருக்கேன், பார்த்தா பாத்துக்கோ, பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓகே அணுகலாம், இப்படியும் இந்த மாதிரி இதை அணுகலாம், இது ஒரு நியூ வே ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புதுசா இருக்கு. லேர்னிங் தான் ப்ரோ. இந்த டைரக்டர் வந்து பயங்கரமான ரைட்டர் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 100ல ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தெரியுது தெலுங்குல ரைட்டிங்ல. கரெக்ட். ஸோ ரைட்டிங்கில் அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ படிக்கிறாரோ தெரில, அதெல்லாம் இல்லைன்னு தெரில. பட் ரைட்டிங்கில் ஹி இஸ் குட்ன்றது. இவர் தானே இதை எடுத்தாரு, ஏஜென்ட் சாய் சீனிவாஸ் ஆத்திரியா, இவர் இல்லையா? அது இவர் இல்ல, இவர் அண்டே சுந்தரான நானிய வச்சு
ஓகே ஓகே, அந்த படம் ஓகே. வேற என்ன எடுத்தாரு? எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் பெருசா போகல. அது அந்த எதனால படம் நல்லா தான் போகலன்னு இருக்கும். எனக்கு இன்னைக்குமே சத்தியமா புரியவே மாட்டேங்குது. இல்ல அதுவும் இல்ல, படம் நல்ல அது படம். ப்ரோ நம்மளே நிறைய கலர்ஃபுல் படத்தை இது லவ் ஸ்டோரி. பண்ணியிருக்கோம். அவனுங்களை சொல்லி என்ன பண்றது? இல்ல 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 சொல்றேன். எனக்கு சில படங்கள் தோணல. இந்த படம்லாம் ஓடாம போயிருச்சா அப்படிங்கிற ஒரு அது ஃபீலிங் ஒண்ணும் இருக்குல்ல. பண்ண முடியாது ப்ரோ. அவங்க ஓடாம போனதுக்கு நான் தெலுங்கு படம்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது வெளில வந்து சொன்னவங்கலாம் ஒன்னே ஒன்று தான் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு படம் 3 hours நினைக்கிறேன். அந்த டைம் ஃப்ரேமை தான் இந்த எல்லாரும் படமும் அந்த 3 hours தான். இல்ல அதான் மேட்டர்னா இப்போ வந்து இல்ல அவரு அவரோட அதாவது ஸ்டைல் இப்போ ஃபீலே வச்சுக்கலாம். அது இந்த படம் அதே மாதிரி தான். அன்டே இதுலயும் சுரேந்திரனுக்கு வந்து நிறைய அவரோட இன்ட்ரோஸை போட்டுக்கிட்டே அவருடைய 3வது படம் அது. ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு அன்டே மென்டல் அண்டை சுதனிக்கு அவரோட 3வது படம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து அவருக்கு வந்து மென்டல் மதிலோ அப்படின்னு ஒரு படம். ஓகே. அதுலேயுமே அந்த மேட்டர் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் திருப்பி போய் பார்த்தீங்கன்னா புரியும். பட் எஸ், ரைட்டிங்க்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் தான் அவர். இதில் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கான்செப்டே வந்து ஒருத்தன் சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறான் அப்படின்னு டைரக்டர் யோசிச்சு ஒரு விஷயம் ஒரு கேரக்டர் உருவாக்குறாரு. இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் ஏன் சனிக்கிழமை மட்டும் அடிக்கணும், மற்ற நாளில் ஏன் அடிக்கக்கூடாது அப்படிங்கும் போது ஒரு அம்மா கேரக்டரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அம்மா கேரக்டரை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் வந்து அம்மா எமோஷன் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்றது தெரியும். ஸோ அதுலேருந்து பண்ணாரா இல்லை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் அதுலேருந்து பண்ணுறாரு, சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறான். ஸோ இது வந்து கோவம், அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இல்லை, இந்த கோவத்தை ஒரு நாள் மட்டும் காட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கோவத்தை கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டைலாக் ஒன்று வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த படம் வெறும் கோவப்படுறது அப்படின்ற மாதிரி போகக்கூடாது அப்படின்றதுக்காக உண்மையான கோவம் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு அங்கேயே ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா அந்த கதை நல்லா போகாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இழுத்து கரெக்டாக கிளைமேக்ஸில் சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபயர் வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பேக்கில் சொல்லலான்ட்டு அதை கேட்காம போயிடுறான். அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்கோட கதை நிற்கிது அப்படின்றாங்க. இப்போ அவன் கோவமாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரெட்டுனா ஆங்கர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெட்டு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க நிறையா படத்தில். ஸோ ஆரஞ்ச் வித்து ப்ளூன்றது நிறையா படத்தில் இருக்கும். நிறையா படம் ஹிட்டான படத்துலையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இதில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அந்த ஆங்கருக்கான லீடே வந்து ரெட் கலர் தானே. ஸோ அவங்க அம்மா வந்து அந்த ரெட் கலர் கர்ச்சீஃபா இல்லை ட்ரெஸ்ஸாக என்னமோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், அதை வச்சுருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரெட் லைட் எரியும், வாட்ச் வந்து ரெட் கலரில் இருக்கும், அங்கே உள்ள ஒரு பூ ரெட் கலரில் இருக்கும். ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெட்டு தான். ஸோ வந்து இவங்க அப்பா போயிட்டு அந்த டாக்டரை பற்றி பேசும்போது கூட அங்கே ஒரு ரெட் இருக்கும். அப்போது கோவத்தை பற்றி பேசும்போதோ இல்லை கோவமாக இருக்கும் போதோ எல்லாத்துலேயும் இந்த ரெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தனை எப்படி காட்டுறோமோ அதுக்கு அப்படியே அவன் ஆப்போசிட்டாக கதையில் வந்து மிட்லேயோ எண்ட்லேயோ மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம். இவன் கோவமாக இருக்கானா அப்படியே ஆப்போசிட்டாக என்ன, அவனை அப்படியே அமைதியாக்கணும், காமாக்கணும், கோவமே படக்கூடாது. அது ஒரு விஷயத்தை இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏவா எம்பியா அவர் வந்து ராங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுருப்பாரு. ஆனால் அவர் பண்ணுற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்ட் ஆகும். இங்கே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகுது. அட் த சேம் டைம் எஸ்ஏ சூர்யா வந்து என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அது ராங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுருப்பாரு. ஆனால் அது வந்து விட்டது தான் தப்பாக போச்சு. ஆக்சுவலாக அவர் எடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டு. இந்த மாதிரி வந்து அந்த ரைட்டிங்கில் இந்த அப்படியே உல்டாவாக பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு படத்தை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவன் கோவத்தை விட்டுட்டான், ஆனால் நம்ம வில்லனை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது அவன் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணலாம் ஒன்று, இல்லைன்னா எவனாச்சும் ஒருத்தனை அப்படியே தூண்டி விட்டு அவன் மூலமாக பண்ணலாம். ஆனால் அதுவும் வன்முறையாக தான் போகும். ஸோ அவன் பக்கத்துலேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பண்ணும்போது அட் த சேம் டைம் நம்ம வந்து எஸ்ஐயா அவர் வந்து அவங்க அண்ணனை அடிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காரு, கொல்றதுக்கு பார்த்துட்ருக்காருங்கும் போது அந்த விஷயத்துல என்ன பண்ணுறாங்க, அது தள்ளி இல்லாமல் அவனை பக்கத்தில் வர மாதிரி ஒரு சீனை வச்சு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போது அந்த எம்எல்ஏ தான் தம்பியை பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறான். அங்கே வந்து எப்படின்னா அவர் கூப்பிட்றாரு, நம்மளோட எதிரியவே பக்கத்தில் அவர் கூப்பிட்றாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா எதிரிக்கிட்ட இவனாவே போய் சேர்ந்துக்கிறான். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்லலாம், ஒரே மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து எஸ்ஏ சூர்யாவே பிளான் பண்ணி பக்கத்தில் போயிருந்தாருன்னா ஈஸியாக நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருப்பாரு.
ஓகே நம்ம வந்து நம்ம வேணும்னே நம்ம பிளான் பண்ணி அவன் பக்கத்துல போயிட்டு கூடவே டிராவல் பண்றோம். அதே மாரி இவன் பண்றானோ! அப்படின்ற மாரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக, அவரே கூப்பிட்ட மாரி வச்சு, அதுல ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. "ஏன்டா? எதுக்குடா அத பண்ண? எப்புட்றா உனக்கு அத பண்ண தோணுச்சு?" அப்படிங்கும்போது, "போச்சு புடிச்சுட்டான்." அப்படிங்கும்போது, "நீ எப்புட்றா என்னைய காப்பாத்துன?" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கும் ஒரு ஷாக்கு, நமக்கும் ஒரு ஷாக்கு. ஸோ அந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, இவருக்கு வந்து சூர்யா மேல, அதாவது ஆக்டர் மேல வந்து நம்ம ஹீரோ மேல டவுட் வராத மாரி ஒரு சின்ன ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு கோவத்தோட எண்ட்ல வந்து ஒரு மெசேஜ் மாரி பண்ணலாம். கோவமாவே முடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் ஆட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக, ஓகே உண்மையான கோவம்னா என்ன தெரியுமா? நீ பண்ற கோவத்தினால 4 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக வச்சு, ஓகே இது என்ன பண்ணலாம்? யாராச்சும் ஒரு ஆளு அவனுக்கு தைரியத்த குடுக்கலாமா? ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு பயந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு தைரியத்த குடுக்கலாமான்னு கேட்டா, அது அந்த அளவுக்கு வேலிடா இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ ஒரு ஊரே வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா அந்த இடத்துல கேஜிஎஃப் அதேதான். கேஜிஎஃப் வந்து ஒரு ஊரே அடங்கி கிடந்துச்சு அவ்வளோ பேருக்கு. ஸோ அந்த மாரியான ஒரு ஊரு, ஒருத்தன் சைக்கோ. ஆனா போலீஸு. அவன் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்கம்போது, அங்க ஒருத்தன் எந்திரிச்சான்னா, எல்லாரும் எந்திரிச்ச மாரிதில்ல. அது வந்து எப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு படம் வந்துச்சு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு நெனைக்கிறேன். அந்த ரியோ படம். அதுல கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒரு சீனு. அது அப்படியே அவர் வந்து அ அந்த ஒரு ஊருக்காக அத பார்த்துட்டு பண்ணாருன்னு கிடையாது. சும்மா சொல்றேன். ஒருத்தன் ஒருத்தன் முன்னாடி எடுத்து வச்சான்னா, அந்த ஊரே வந்து எந்திரிச்சுக்கும் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த யோசிச்சு, ஒரு மெசேஜுக்காக அந்த விஷயத்த ஆட் பண்ற மாரி நான் பார்க்குறேன். ஸோ வந்து அவர் அதே மாரி தான் அந்த கிளைமேக்ஸும் போகும். ஒருத்தன் வந்தாலும் சரி, அ நான் உன்னைய விட்டுர்றேன் அப்படின்ற மாரி வரும். அதே மாரி அத உல்டாவா நம்ம ஆள் என்ன பண்ணுவாரு, இதுலேருந்து ஒருத்தன் வந்து உன்னைய காப்பாத்தன்னு சொன்னா, ஓகே நான் உன்னைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எஸ்.ஏ. சூர்யாட்ட வந்து ஹீரோ சொல்ற மாரி. இந்த மாரி ஒண்ணு இருக்கு. அது அப்படியே ஆப்போசிட்டா போகுது. அது அப்படியே மறுபடியும் இங்கிட்டு மாறுது. இப்படின்ற மாரி இந்த ப்ளே இருக்குல்ல, இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம படத்துல வந்து யூஸ் பண்ணா, படம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும். அதே மாரி இவர் ஒரு நல்ல ரைட்டர்ன்றதுனால எல்லா விஷயத்தையுமே இத வந்து சிம்பிளா அவன் சில கேள்விகள்லாம் வந்துச்சுல்ல. அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு கேரக்டர் வச்சு காமெடியன் அப்படின்னு ஒருத்தன வச்சு, ஈஸியா இதுக்கான இவன் ஏன் இப்படி பண்றான் தெரியுமா? இது எதனால நடக்குது தெரியுமா? அப்படின்ற மாரி இன்னொன்னு சில படத்துல வச்சிருப்பாங்க. ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் மூலமா தான் கதையே சொல்லுவாங்க. ஏன்பா எல்லாரும் இங்க போயிட்டு இருக்காங்க? அதுவா? இத்தன வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் இது இப்படி. அப்படின்ற விஷயத்தெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம, நான் ரைட்டிங்லயே பண்ணிக்கிறேன். ஆடியன்ஸ் கண்டிப்பா அ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் பண்ணிட்டாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்லயே வைக்காம 2ண்ட் லேயர், 3ர்ட் லேயர்ல வச்சு பண்ணதுனால, மேபி சில பேருக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு. கொஞ்சம் ஈஸியா எல்லாத்துக்கும் அந்த ஆன்சர் கிடைக்காம போயிருச்சு அப்படின்ற மாரி நான் நெனைக்கிறேன். இவர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல ரைட்டர். அதே மாரி அந்த ஒரு கண்டுபிடிக்கிற சீன்ஸ் தான் எனக்கு முதல்ல ரொம்ப புடிச்சிருந்துச்சு. டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அ இத வந்து யாரு நம்மள்ட்ட சொல்லியிருப்பா? சொல்றது என்ன? டோட்டலா இருக்கிறது ஒரு 3 பேர் தான் சுத்தியும் இருக்காங்க. அவரு எஸ்ஐ இருப்பாரு. அவர் கான்ஸ்டபிள் இருப்பாரு. கூட வந்து பெர்ஃப்யூம் ஹீரோயின் இருப்பாங்க. இவ்வளோதான். அப்படிங்கிறனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்க 3 பேர் தானே இருக்கோம். அத தாண்டி வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்றதுனால ஈஸியா வந்து அந்த விஷயத்தையும் கண்டுபிடிப்பாரு. அதே மாரி அந்த பொண்ணு வந்து எல்லா இடத்துக்கும் போம்போது தடை பண்ணுது அப்படின்றதையும் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரைட்டிங்ல போயிருக்கு. அட் த சேம் டைம் பாட்டில் கேப். அந்த கால் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து எஸ்ஐ. அதனால இவர் யாருக்கும் கால் பண்ண மாட்டாரு. அந்த பையனுக்கு அந்த இன்சூரன்ஸ் சூர்யாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கால் பண்ணும்போது இவங்க பாட்டில் கேப் அப்படின்னு சேவ் பண்ணத வச்சு, ஒரு சின்ன அது என்ன இது என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால ஈஸியா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் ஆயிட்டு, அ கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து எனக்கு அதுல தான் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, சூப்பர்றா! ஃபயர்டா! அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுனது காரணமே அந்த கண்டுபிடிக்கிற சீன்ஸ் தான். ஸோ இந்த படத்துல நான் சொன்ன அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற சொன்னது வந்து, நீங்களும் உங்க படத்துல யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும். அதே மாரி எல்லா கேரக்டருமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது கிடையாது. இந்த கதைக்கு இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லாருக்கும். உங்க கதையில வர கேரக்டர கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அது நல்லா வந்துச்சுன்னா சூப்பர். ஏன்னா படத்த கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஒரே மாரி 2 மணி நேரம், 3 மணி நேரம் படம்னா ஒரே மாதிரி இருக்கான்டா அப்படின்ற மாரினா சலிச்சு போயிரும். நீ கோவப்பட்டவன் கோவப்படாம இருக்கும்போது, நீ கோவப்படுறான்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்ப ஆடியன்ஸே நீ கோவப்பட்டே ஆகணும். நீ கோவப்பட்டா தான் இங்க எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி அவன கோவப்பட வைக்கணும். ஸோ அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். ஸோ இந்த மாரி விஷயங்கள நீங்க உங்க படத்துல யூஸ் பண்ணுங்க. இவரு இந்த படத்துல நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஒருவேள இந்த படத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்டின்னா, மறுபடியும் ரீவாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து மெயினா நாங்க இத பேசுனது ரைட்டிங் பத்தி தான் பேசியிருக்கோம். ஸோ இந்த ஃபிலிம் அப்ரிசியேஷன்ல மேக்ஸிமம் அதுதான் இருக்கும்.
நீங்க ஒரு ஸ்டோரி எடுக்குறீங்களா, எதா இருந்தாலும் அதுக்கு ரைட்டிங் இம்பார்ட்டன்ட். ஸோ அத கமர்ஷியலா எப்படி பண்ணணும்னு நெனச்சு இந்த படத்த நீங்க வந்து ஒரு வாட்ச் பண்ணி அத நீங்க கத்துக்கலாம். ஸோ இதே மாரி நெறைய ஃபிலிம் அப்ரிசியேஷன் வீடியோஸ் வரும். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம்.